சார் மனோகரன் சார் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? வணக்கம் சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார். இட்ஸ் அ லீக் குரூப். ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் அவர் குரூப். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்திருப்பீங்க. அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் அபவுட் அவர் குரூப். இட்ஸ் அ லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச் குரூப். எங்களோட மெயின் மோட்டோவே உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். Center of Excellence in Training Quality Education to our Life Insurance Agents. சீசன் 2ல நம்ம இருக்கோம். 50 செஷன் தாண்டி 55வது செஷன்ல வந்திருக்கோம். இன்னைக்கு 55வது செஷனுக்கு we are honored to have Mr. Manavalan sir. So we are all the 10 members who are running this group successfully. Almost we are nearing first anniversary. We are going to celebrate our first birthday soon. Once again, welcome. These are all our mentors. All is the LIC officials, in-house faculties, corporate club members, all ஜாம்பவான்ஸ் எல்லாருமே நமக்கு நிறைய கிளாஸ் எடுத்து நமக்கு நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க. சாருமே ஒரு பெரிய பட்டிமன்றத்தில் வந்து முதல்ல வாலண்டியரா பேர் கொடுத்து நமக்கு இது பண்ணாரு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பவே ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஏன் சார் கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு ஐ திங்க் ராஜசேகரோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சார் இஸ் வெல்கம் சார். வி எக்ஸ்டெண்ட் எ வார்ம் ரெட் கார்பெட் வெல்கம் டு யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் இஸ் எல்ஐசி அசோசியேட் அரியலூர். டிஓவா இருந்து தென் லிக்காவா இருக்காங்க. நான் இனிமே அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுவேன். ஒன்ஸ் அகைன் வெல்கம் யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ எப்போதுமே படிச்சுட்டே இருக்கணும். இது 55வது அடி தான் நாங்கள் தோண்டியிருக்கோம். எத்தனை அடி தோண்ட போகிறோம்னு தெரில. ஸோ தோண்ட தோண்ட தண்ணி வரும். கல்வி ஒன்றே சிறந்த செல்வம். அது இருந்தால் எங்கனாலும் நம்ம ஜெயிச்சுட்டு வரலாங்கிறது தான் இதனோட அர்த்தம். எங்களோட விஷன் ஒன்லி குவாலிட்டி எஜுகேஷன். All areas which are all required for the agents community. That is what we are covering so far and we will be covering in the near future. ஸோ நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் பர்த்டே நமக்கு வருகிறது நம்ம குரூப்புக்கு. 12வது 12வது நாள், தட் இஸ் அக்டோபர் 12. தயவுசெய்து மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நம்ம வாங்க. We have so many plans. We will be announcing soon what are all we going to do that. Okay. So please mark your calendar. Okay, now it is a time. Just wanted to once again welcome you, sir, on behalf of our League Group COT members. Manavalan sir, பார்த்தீங்கன்னா is a postgraduate and also a professional degree of MBA. LICல வந்து 1990ல ஜாயின் பண்ணியிருக்கார் as a DO, development officer. From 95 to up to his service, end of service, number of policies number 1 in Tanjavur division. அதனால சார் வாஸ் த ஏஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். நம்ம ஏஸ் ஏஜென்ட் சொல்ற மாதிரி அவங்களுக்கும் அப்படி இருக்கு. அதனால சார் ஹஸ் விசிட்டட் குவாலிஃபைட் இன் ஆல் காம்படிஷன்ஸ் ஆஸ் ஏஸ் ஏஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். சார் கிட்ட பார்த்தீங்கன்னா 125 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. 25 பேர் அதில் கிளப் மெம்பர்ஸ். ஐ திங்க் ரைட். ஒன் செகண்ட். 25 ஆர் கிளப் மெம்பர்ஸ், 2 பேர் அதில் கேலக்ஸி மெம்பர்ஸ் அண்ட் 3 பேர் எம்டிஆர்டி. சக்ஸஸ்ஃபுல்லி சார் இஸ் ஸ்பியர் ஹெட்டிங் திஸ் டீம். லீ குரூப் எக்ஸ்டென்ஸ் a warm வெல்கம். சாரோட டீமை பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ZDCயில் சார் வந்து போயிருக்கிறப்ப அவங்க டீம் அட்டன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் இது எப்படி ஒரு வெற்றியாளர்களுடன் சேர்ந்து எப்படி இருக்காங்கன்னு தெரியும். இது ரீசெண்டாக நேற்றுக்கு மீட்டிங் போட்டிருக்கார் சார். அந்த ஃபோட்டோவும் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. ஸோ கடைசி ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு இருக்கு. நீங்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் இருக்கணும். Thank you so much, sir, Mr. Manavalan, sir. Now it's தேங்க்யூ சார். now தேங்க்யூ it's சார். time for you to start. You தேங்க்யூ can சார். தேங்க்யூ சார். forum is yours, sir. Thank you so much. வெல்கம். வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். காதல் வளருதா சார்? நல்லா கேட்குது சார். எஸ். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்கள் முன்னால பேசுறதுக்கு எனக்கு தகுதி கொடுத்த என்னுடைய வெற்றி அணி நண்பர்களுக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா. அவங்களால தான் நான் இங்க இருக்கேன். Correct. எல்லாத்துக்கும் மேல இந்த முகவர் சமுதாயத்துக்காக எந்தவித பிரதிபலனும் பார்க்காம பிரமாதமா உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த லீ குரூப், அந்த அந்த கூட்டணி அத்தனை பேருக்கும் நன்றி. முக்கியமா ராஜகோபால் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது. நீங்க வெளியில பாத்தீங்கன்னா பல ஆயிரம் ரூபாய்
செலவு பண்ணி போறாங்க. ஆனா இருக்கிற இடத்துல எப்படிதான் உங்களுக்கு இந்த மனசு இருக்கோ. ஆக நீங்க வந்து நல்லா இருக்கணும், நிறைய கூட்டம் போடணும். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் தேங்க்யூ பர்த்டே சார். அன்னைக்கு எல்லாரையும் நேர்ல பாக்குற அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். எல்லார்ட்டையும் அதுக்காவது ஃபீஸை வாங்குங்க. வி ஹேவ் முழுமையாக பிளான். தரோம் நாங்க. அது வேற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். வில் டூ தட். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சார். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஐ எம் நாட் ஏ ஸ்பீக்கர், ஐ எம் நாட் ஏ மோட்டிவேட்டர், அண்ட் ஐ எம் ஆல்சோ நாட் ஏ ட்ரைனர். ஐ எம் ஒன்லி ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்சஸ். எஸ், அவ்வளவுதான். தட்ஸ் நீடட். வெற்றி நிச்சயம். கஷ்டப்பட்டிருக்க, அதுக்காக சொல்ல வரேன். நான் ஏடிஓவா அரியலூர்ல வந்த போது எனக்கு வந்து இங்க ரோடு கிடையாது, சரியான ஹோட்டல் கிடையாது, 10 15 வீதி தான் இருந்துச்சு. பஸ் லேட்டா போனா அந்த ஊருக்கு பஸ் கிடையாது. இந்த வேலையை விட்டு போயிடலாமான்னு கூட முடிவு பண்ணேன் நான். அதே மாதிரி என்னுடைய ஹேபிட் யார்கிட்டயும் போய் கேட்கறதே எனக்கு பிடிக்காது. ஆனா நேர் எதிர்மாறான ஒரு சுச்சுவேஷன்ல என்ன வந்த பிறகு எங்க ஆபீஸ்க்கு ஒரு பழைய ஷூவை எம்எஸ்சி முடிச்சு வாங்கின காலத்துல இருந்த ஷூவை போட்டுக்கிட்டு போன போது ஒரு நண்பர் சொன்னாரு, ஆளையும் ஷூவையும் பார்த்தா தேற மாட்டார் இவரு, ஜாம்பவான்லாம் இருந்த இடம், நிச்சயமா முடியாது அப்படின்னாரு. அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், கலெக்டர் வேலை கிடைச்சா கூட எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆபீசரா கன்ஃபார்ம் ஆகிதான் அந்த கலெக்டர் வேலையை போகணுமே தவிர, அதை தவிர வேற வேலை இல்லைன்னு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் மட்டும்தான் என்னுடைய நேட்டிவ் சீர்காழிக்கு போனேன். 24 மணி நேரமும் உழைச்சேன். சரியான ஹோட்டல் கிடையாது. நான் கிட்டத்தட்ட இந்த 35 வருஷத்துல ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பேன், இன்சூரன்ஸ் சம்பந்தமா ஏஜென்ட் பாலிசி கொள்றோம். ஆமா, கிட்டத்தட்ட என்கிட்ட 1000 பேரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் ஏஜென்ட்டா. சூப்பர். அதுல 125 பேர் இருக்காங்க, 250 பேர் ரினிவல் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 1000 பேரும் இன்னும் என்னோட தொடர்புல இருக்காங்க. அருமை. ஆமா, அதை விட முக்கியமான விஷயம், நாங்க அரியலூருக்கு வந்த போது சரியான ஹோட்டல் இல்லாதனால அந்த 3 வேளையும் நான் ஒண்ணு ஏஜென்ட் வீட்டுல சாப்பிடுவேன், இல்ல ஏஜென்ட்டும் நானும் கிளைண்ட் வீட்டுல சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததுனாலதான் ஓரளவு உங்கள் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. வி ஆர் ஹானர்ட். ஆக கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தா நாம ஜெயிக்கலாங்கிறதுக்கு என்ன கூட ஒரு சின்ன மாடலா நீங்க வச்சுக்கலாம். கண்டிப்பா. அஹ், நாயை விட மோசமா அலைஞ்சிருக்கேன், பேயை விட மோசமா அலைஞ்சிருக்கேன், ராப்பகலா அலைஞ்சிருக்கேன். புயல் அடிச்சும் போது நானும் என் முகவரும் வண்டியில போயிருக்கோம். மழை வெயில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. 24 மணி நேரம் பார்ட்டியை பார்க்கணும், பாலிசி கொள்றத பார்க்கணும், பாலிசி சேர்க்கணும், இதுதான் எங்க சிந்தனை. இதனால ஒரு வருஷத்துக்கு 5000 பாலிசிக்கு மேல கொடுத்து 15 செஞ்சுரியன் கிளப் மெம்பர் என்கிட்ட இருந்திருக்காங்க. பியூர்லி ஹார்ட் ஒர்க் தான். ஆக இதன் மூலியமா நீங்க என்கிட்ட கேட்ட போது வெற்றி நிச்சயம்னு நீங்க கேட்ட போது நான் சொல்ல வந்தது என்னன்னா, செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இந்த தொழிலை லவ் பண்ணா வெற்றி நிச்சயம். இந்த தொழிலை மூச்சா பேச்சா எல்ஐசிய பைத்தியமா இருந்தா வெற்றி நிச்சயம். அதுதான் உண்மை. நல்ல ட்ரெஸ், சரியான நடவடிக்கை, பேசுற விதம், நல்லதை நினைச்சு நன்றியோட இருந்தா வெற்றி நிச்சயம். வாரம் பாலிசி கொடுத்தா வெற்றி நிச்சயம், மாதம் பாலிசி கொடுத்தா வெற்றி நிச்சயம், ஒவ்வொரு வணிக போட்டியிலையும் ஜெயிச்சா வெற்றி நிச்சயம், பாலிசி பாலிசிதாரருக்கு பர்த்டே கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சா வெற்றி நிச்சயம், வெட்டிங் டே கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சா வெற்றி நிச்சயம், சர்வீஸோட வருஷம் வருஷம் gift கொடுத்தா வெற்றி நிச்சயம். குட். ஆமா. ஆமா, என்னுடைய வாழ்க்கையில திருப்பு முனையே நான் தலைவர் சீனிவாசன் அவர்களை பார்த்ததுதான். நான் வேலையில சேர்ந்த 5 ஆண்டுக்கு பிறகு தலைவர் சீனிவாசனை என்னுடைய முகவர் கிட்டத்தட்ட 35 40 பேரோட அவர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். நான் என்னைக்கு அவரை பார்த்தனோ அன்னையிலேருந்து நான் கோட்டத்துல முதல் வளர்ச்சி அதிகாரி. என்னுடைய ஃபேமிலி மீட்டுக்கு அவர் அம்மாவோட வந்தாங்க, அரியலூர்ல 2 நாள் தங்கினாரு. அதுல இருந்து நான் ஜோனல் ரேங்க்ல வந்தேன். ஆக நல்லவங்களோட சேர்ந்தா நல்லதே நடக்குங்கிறது தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன். கரெக்ட். என்னுடைய ஃபேமிலி மீட்ல கூட இப்ப இருக்கக்கூடிய சிஇஓ சார் வந்தாரு. அப்ப என்கிட்ட ஒரு காரு, அவர்கிட்ட ஒரு கார், துரைசாமி சார்கிட்ட தான் கார் இருந்துச்சு. அந்த மீட்டிங்ல சொன்னாரு, மணவாளன் வரக்கூடிய காலங்கள்ல இந்த தெருவு முழுக்க உங்களுடைய முகவர்களாக காராக இருக்கணும்னாங்க. அது நடந்துடுச்சு. கிட்டத்தட்ட 20 25 பேருக்கு மேல கார் வச்சிருக்காங்க, சொந்தமாவும் வாங்கியிருக்காங்க, எல்ஐசி லோன்லையும் வாங்கியிருக்காங்க. நான் பார்த்த முகவர்கள் எல்லாம் சாதாரண வீட்டுல இருக்காங்க, வீட்டுல இருந்தாங்க. இன்னைக்கு 3 அடுக்கு மாளிகை, 3 அடுக்கு மாடி வீடு கட்டி
எல்ஐசினால உயர்ந்திருக்காங்க. அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பது, பெரிய பவர் பாயிண்டோ, ஹெச்எல் ஹலோ ஹெச்எல்வி கான்செப்டோ இல்ல சிஎன்ஏ கான்செப்டோ கோம்போவோ பேக்கேஜோ விடுதா சார்? காதல் விடுதா? கேக்குது கேக்குது. கேக்குதுங்க சார், அழகா கேக்குது. பேக்கேஜோ ஃபேமிலி ப்ரொமோஷனோ இல்ல டேம் பிளஸ் ஆனந்த் லைவன் லக்ஷயா பிளஸ் லேபு, இது எதுவுமே சொல்ல போறது இல்ல. ஏன்னா இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் 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 தெரியும். ஆனா நோயிங் இஸ் நோயிங், டூயிங் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் நோயிங். தயவு செய்து இதை செயல்படுத்துங்க. நாம ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன சொல்லணும், அது முக்கியமா தெரியும். வெற்றி நிச்சயம் பெறணும்னா எப்படி பேசணும், எதை பேசணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும், எப்படி பேசணும், எதை பேசணும், இது தெரிஞ்சா வெற்றி நிச்சயம். ஆக ரிஜெக்ஷனை ஒரு டார்கெட்டா வச்சுங்க. 100 பேரை ரிஜெக்ட் பண்றோம்னா நிச்சயம் ஒரு 10 பாலிசி வரும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய 35 பிளானுக்கும் ஒரு பிளானுக்கு 10 ப்ராஸ்பெக்ட். ஆக 350 ப்ராஸ்பெக்ட் பிரசன்டேஷனோட எழுதி போய் பாருங்க. இந்த பிளான் இல்லைன்னாலும் வேற ஏதாவது திட்டம் இருக்கான்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஏன் நம்மள வாடிக்கையாளர்கள் தவிர்க்கிறார்கள் அப்படின்னா, உங்க தேவைக்கு நீங்க அணுகிறதுனால, நீங்க உங்கள் தேவைக்கு நீங்க வரீங்கன்னு நினைக்கிறதுனால அவங்க உங்களை தவிர்க்கிறாங்க. அவர்கள் தேவையை அறிஞ்சு அதற்கான ஒரு தீர்வா நீங்க ஏதாவது திட்டத்தை சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களை வரவேற்பாங்க. அதை விட என்ன உங்களுக்கு தெரியணும்னா, நீங்க ஏன் எல்ஐசில இருக்கீங்க? எல்ஐசில பல கோடி ரூபாய் இருக்கு, கமிஷன் தரத்துக்கு தயாரா இருக்காங்க. பல கோடி ரூபாய் இருக்கு, மெச்சூரிட்டி தர தயாரா இருக்காங்க. நம்மளுடைய டியூட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஏஜென்ட் ஆகணும்னா, என்கிட்ட நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட் இருக்காங்க, கிளப் மெம்பர்ஸ் இருக்காங்க. என்னுடைய நம்பர் 1 ஏஜென்ட் விஜயா ராஜேந்திரன் இருக்காரு. அவர் வருஷத்துக்கு 3000 காலண்டர் அடிக்கிறாரு, 500 டைரி கொடுக்கிறாரு, சொந்த பலவிதமான சிரமங்கள்ல கொண்டு போய் ஒவ்வொரு கிராமமா சேர்க்கிறாரு. 300 பாலிசி சர்வ சாதாரணமா கிடைக்குது. இது எத்தனை பேர் இதை பெருசா எடுத்துக்கிறீங்க இல்ல செயல்பட போறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு சக்சஸ் ஸ்டோரியை நான் சொல்றேன் உன்கிட்ட. அது போல பல முகவர்கள் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 முகவர்கள் காலண்டர் வருஷம் வருஷம் தராங்க, டைரி கொடுக்கறாங்க, நல்ல ஒரு ரேப்போ பாலிசி ஹோல்டரோட வச்சிருக்காங்க. பொதுவாவே ஒரு அழகான பொண்ணு இருந்தாலும் யார் அவளை அழகா பிரமாதமா இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்களதான் அவன் விரும்புவா. எத்தனையோ ஏஜென்ட் இருந்தாலும் பாலிசி ஹோல்டரை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டா நீங்க மாறணும். சாதாரண ஒரு சலூன்ல போற சுகை அலங்கார கடையில எவ்வளவு உஷ்ன்னு பிரமாதமான ஒரு சேரு, அதுல உட்கார வச்சு புசு புசுன்னு தண்ணி அடிச்சு தலையெல்லாம் தட்டி ஒரு சுழலை விட்டு சுத்தி நடிகை படையம் எல்லாம் வச்சு நாம சுமாரா நாம இருக்கிற நாமளே நம்ம அழகா மாத்துறாங்க. ஒரு 200 ரூபாய்க்கே இவ்வளவு சர்வீஸ் அவர் பண்ணும் போது லைஃப் லாங் இன்கம் வரக்கூடிய இந்த ப்ரொஃபஷனுக்கு நீங்க பாலிசி ஹோல்டருக்கு என்ன சர்வீஸ் பண்ண போறீங்க? அதை தான் நம்ம கேட்கிறோம். ஒரு சாதாரண சினிமாவுக்கு போறோம், 250 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட்டு. அதுல காமெடி இருக்கணும், ஸ்டண்ட் இருக்கணும், நல்ல ஹீரோயின் இருக்கணும், மியூசிக் நல்லா இருக்கணும், ஃபாரின்ல போய் எடுத்திருக்கணும். 2 ஹவர்ஸ் பார்க்கக்கூடிய சினிமாவுக்கே இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. லைஃப் லாங் வரக்கூடிய இன்கம் தரக்கூடிய அந்த ஏஜென்ட்டுக்கு நாம என்னென்ன தகுதிகளை வளர்த்துக்கணும், அதுதான் இந்த லீக் குரூப் இந்த 55 வாரமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி சார். அதை நீங்க எடுத்து செய்றீங்க. வேணான்னு சொல்றதுக்கு 100 காரணம் வச்சிருக்காங்க, அதை வேணும்னு சொல்றதுக்கு ஒரு 10 காரணங்களால நம்ம போக வேண்டும். நம்ம வெளியில கிளம்பும் போது சிங்கம் ஒண்ணு போறப்பட்டதே அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோட போகணும். அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. ஒரே ஒரு முறை நான் என்னுடைய கோட்டத்துல நான் 2வதா வந்துட்டேன். அந்த ரேங்கிங் லிஸ்ட் எங்க மனைவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னை வந்து கேட்டாங்க, ஒரு 11 மணிக்கு நான் படுத்துட்டேன், என்னங்க 2வதா பேர் இருக்குன்னாங்க. உடனே லைட்டை போட்டேன், எழுப்பி விட்டேன், எங்க வீட கதவை திறந்த, பெரிய நிலை இருந்துச்சு, ஓங்கி சத்தியம் பண்ணேன், இப்ப பாரு இனிமேல நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட இருந்தேன். இந்த நாடி நரம்பெல்லாம் நான் தான் ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்தா வெற்றி நிச்சயம். வேற எதுவுமே இல்லை. வாசல தயவு செய்து எத்தனை ஏஜென்ட் பெருசா போர்டு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நாளைக்கு உங்க பகுதிக்கு வரும்போது
யாரா இருந்தாலும் அவர் பேரை சொல்லி அங்கேருந்து 4வது வீடு, இங்கேருந்து 3வது வீடு, அங்கேருந்து எதிர்த்த வீடுன்னு உங்க பேரை சொல்ற அளவுக்கு பெரிய போர்டை பெருசா வைங்க. அப்படி வச்சாலும் வெற்றி நிச்சயம். ராஜகோபால் சார் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். நிச்சயமா. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க அதிக நேரம் ஃபீல்டுல இருந்தா வெற்றி நிச்சயம். எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. நமக்கு பில்டிங்க்கு ஒரு பேஸ் தேவை. ஆனா ஃபேமிலிக்கு என்ன தேவை? அவசியம் எல்ஐசி பாலிசி தேவை அப்படிங்கிறத நீங்க உணர வைக்கணும். அவங்கள்ட்ட எல்ஐசி பாலிசியை பத்தி நீங்க பேசாம அவங்களுடைய ஃபேமிலி, ஃபைனான்ஸ், ஃபியூச்சரை பத்தி பேசுங்க. இன்னொன்னு சொல்ல நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லணும். நீங்க நீங்க சம்பாதிச்ச பணம் சொத்து இருந்தாதான் உங்களால ஒரு வக்கீல் உயில் எழுத முடியும். ஆனா சம்பாதிக்க வேண்டிய சொத்துக்கே உயில் எல்ஐசி ஏஜென்டால தான் தர முடியுங்கிற ஒரு விஷயத்த அவசியம் சொல்லுங்க. என்னைக்கு ரிஜெக்ஷனும் அப்ஜெக்ஷனும் இல்லாம இன்சூரன்ஸ் சேல்ஸ் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ரிஜெக்ஷனும் அப்ஜெக்ஷனும் நீங்க வரதான் அதுல நீங்க மாஸ்டர் ஆவீங்க. அதுக்காக பயந்துகிட்டு வீட்டுல இருந்துடாதீங்க. தயவு செய்து நீங்க போய் பாருங்க. இங்க நிறைய நாள் இன்னைக்கு நம்ம நடிகர் திலகம்னா சிவாஜிங்கிறோம். அதே மாதிரி உங்க ஏரியால ஏஜென்ட்னா உங்க பேரை தான் சொல்லணும், வேற யாரையும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணும். ஏன்னா 58,73,400 கோடி சொத்துள்ள நிறுவனத்துக்கு ரியல் அம்பாசிடர் நீங்க தான். ஏன்னா 2048 பிரான்ச் இருக்கு, 1584 சேட்டலைட் பிரான்ச் இருக்கு, 3632 பிரான்ச் இருக்கு, அவ்வளவு ஆபீசர் இருக்காங்க, அவ்வளவு பில்டிங் இருக்கு, அவ்வளவு பெரிய போர்டு இருக்கு, ஜீவன் ஆனந்த பத்தி போர்டு இருக்கு. இந்த 40 கோடி மக்களும் அவங்கள்ட்ட எல்லாம் பாலிசிக்காக போல, உங்கள்கிட்ட தான் வராங்க. ஆக 58 லட்சம் சொத்துள்ள நிறுவனத்தினோட ரியல் அம்பாசிடர் நீங்கிற ஒரு பெருமையோட உங்க வீட்டுல உட்காருங்க. வெளியில வாங்க. என்னைக்கு ஏஜென்ட்டுக்காக சைன் பண்ணிட்டீங்களோ அன்னைக்கே அதிர்ஷ்ட தேவதை உங்களை வந்துடுச்சு. இந்த பழைய ஜெய்சங்கர் படத்துல பட்டணத்தில் பூதம் மாதிரி ஜீபூம்பா விளக்கு உங்கள்கிட்ட நாங்க கொடுத்துட்டோம். அதை நீங்க தேய்ச்சிடுங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். நிச்சயமா செயல்படணும். அததான் என்னால சொல்ல தெரியுது. 2 lakhs மினிமம் சம்மஷீடு வந்தோன்னா எங்க ஏரியாலாம் எல்லாம் பயந்தாங்க. ஒரு ஏஜென்ட் வந்து சொன்னாரு, சார் என்னுடைய மினிமம் டார்கெட்டை 50,000 ஆக்கிட்டேன், என்னுடைய மினிமம் பிரீமியத்தை இயர்லி பிரீமியத்தை 2 லட்சம் ஆக்கிட்டேன், ஒரு முயற்சி பண்ணுவோமேன்னாரு. அதிகமான பிரீமியம் கொடுத்தாரு அவருக்கு. இன்னைக்கு உடம்பை கெடுக்கக்கூடிய டாஸ்மார்க்கு டார்கெட் இருக்கு. பல குடும்பங்களை வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய உங்களுக்கு என்ன டார்கெட் இருக்கு? தயவு செய்து எழுதி ஒட்டுங்க. வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க. எல்ஐசினா ஏதோ போய் கெஞ்சிற வேலைன்னு நினைக்கிறாங்க, நிறைய வீட்டுல நினைக்கிறாங்க. அதை மாத்துங்க. இந்த நாட்டோட நல்ல திட்டங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பணம் உங்க மூலமா தான் போகுதுன்னு அவங்களுக்கு உணர வைங்க. இந்த லீக் குரூப் நடத்தக்கூடிய மீட்டிங்க்கு தயவு செய்து நேரடி மீட்டிங்க்கு ஃபேமிலியோட வாங்க. நான் இந்த லுகி மீட்டிங் எல்லாம் வரும்போதெல்லாம் பல கோடி சம்பாதிச்ச ஏஜென்ட் தான் வராங்க. அவங்களுக்கு தெரியாத மோட்டிவேஷன் இல்லை, ட்ரைனிங் இல்லை. அவங்களே வரும்போது நீங்க ஒவ்வொரு ட்ரைனிங்க்கும் அவசியம் வாங்க. நீங்க எச்என்ஐட்ட கேட்கணும்னா நீங்களும் பிஹேவ் லைக் எச்என்ஐ. நல்ல ட்ரெஸ், நல்ல காரு, நல்ல வெஹிக்கிள், நல்ல வீடு, வாழ்ந்தா வாழணும். அப்படி ஆசை இல்லாதவனும் தேவை இல்லாதவனும் எப்பயோ செத்துட்டான். புதைக்கிறதுக்கு நேரம் வரல. ஆசைப்படுங்க, தேவையை அதிகரிங்க. உங்களை உடம்ப யார் வேணா காயப்படுத்தலாம், ஆனா உங்க மனச உங்க அனுமதி இல்லாம யாராலையும் காயப்படுத்த முடியாது. டைட்டா மூடி போட்டு மூடிங்க. நான் அதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். மோர் ப்ராப்ளம்னா மோர் சக்சஸ். அதிக வெற்றினா அதிகமான பாலிசி கொடுத்தா அதிக வெற்றி. அதிகமான வருமானம் வேணும்னா அதிகமான பிரீமியம் கொடுங்க. எல்லா மக்களுக்கும் எல்லா திட்டங்களையும் சொல்லுங்க. அப்படின்னா வெற்றி நிச்சயம். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜீவன், தருண், சில்ட்ரன், மணி பேக், அம்ரித் பால் அப்படிங்கிறத விட்டுட்டு உங்க குடும்பத்துக்கு, உங்க குழந்தைக்கு தேவையான கல்யாணத்துக்கும் படிப்புக்கும் தரக்கூடிய கேரண்டியா தரக்கூடிய பணத்துக்காக உங்கள்கிட்ட நான் வரேன், ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? கவர்மெண்ட் கேரண்டீடு லைஃப் லாங் பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், அதை பத்தி 2 நிமிஷம் பேசலாமா? உங்களை நம்பி உள்ள குடும்பம் உங்கள் வருமானம் நின்னு போனாலோ இல்லாம போனாலோ அதே வசதியோட வாழ முடியும், அதை பத்தி பேசலாமா? இதே மாதிரி ஷார்ட்டா பேசுங்க. நீங்க
1 கோடி பொறுமானம் இல்ல ஒருத்தவன்ட்ட போய் நீங்க 1 கோடி பாலிசி கேட்டீங்கன்னா அவன் தெருகோடி வரைக்கும் நம்மள துரத்துவான். அதனால யாருகிட்ட போறோம், என்ன பேசணும் அப்படின்னு நீங்க உங்களை தயார் பண்ணீங்க. ஒரு வீட்டுல கூட பேசி பார்க்கலாம். இங்க தோக்குறவங்க எல்லாமே மற்றவங்க வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கறாங்க. இங்க ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் தொழில் எப்படி முன்னேறலான்னு லீக் குரூப் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா சார்? தேங்க்யூ. எஸ், உண்மை. ஆமா ஆமா ஆமா. இங்க யார் வெற்றி? நமக்கு அபிமான நடிகரோட வெற்றி வெற்றி அல்ல. நம்ம அபிமான அரசியல் தலைவரோட வெற்றி வெற்றி இல்ல. நம்ம பிரான்ச்ல நம்பர் 1 இருக்கக்கூடிய ஏஜென்ட்டோட வெற்றி வெற்றி அல்ல. இல்ல எல்ஐசியோட வெற்றியோ கிளையோட டார்கெட்டோ வெற்றி அல்ல. யுவர் சக்சஸ் அலோன் யுவர் சக்சஸ். நீங்க ஜெயிச்சாங்க. காலையில எழுந்துச்சோன்னா பிரம்ம முகூர்த்தத்துல பிரபஞ்சத்திட்ட கேட்டிருக்கேன், நான் ஜெயிக்கவே பிறந்திருக்கேன், நான் ஜெயிச்சே ஆகணும். கேளுங்க, கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. பாலிசி பண்ற பாருங்க. ஒரு பொருள் வாங்குறதுக்கு 100 யோசனை பண்றோம். அதை கன்வின்ஸ் பண்ண நீங்க என்னென்ன டெக்னிக் வச்சிருக்கீங்க? தயவு செய்து அந்த டெக்னிக்லாம் அந்த லீக் கிளாஸ் தான் நடத்துறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் ராஜகோபால் சார் கிளாஸ் நடத்தும் போது அப்படியே கேமரா ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட போகலாங்க, வெளியில போறாங்க, பங்கு பெறவே கம்மியா இருக்காங்க. ரொம்ப அற்புதமா நடத்துறாரு. அவ்வளவு டெக்னிக்கா ஒரு பிளான்லையும் பார்த்தா நவஜீவன் கிளாஸ் எல்லாம் எவ்வளவு அற்புதமா. தயவு செய்து உங்க நண்பர்களை கலந்துக்க சொல்லுங்க. நீங்க ஜெயிக்கணும், நீங்க சம்பாதிக்கணும்னு ஒரு குரூப் இங்க இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய நண்பர்கள் அழைச்சிக்கிட்டு வாங்க, கலந்துங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, செயல்படுத்துங்க. அதுதான் முக்கியம். உங்களுடைய மந்த்லி இன்கம் கோல் வச்சுங்க. என்ன சார்? கரெக்ட், உண்மை. ஆமா. கம் அவுட் ஃப்ரம் கம்ஃபர்ட் ஜோன். நான் அன்போடு கேட்கிறேன், எத்தனை பேர் இங்க 1 கோடி பாலிசி வச்சிருக்கீங்க? தெரு தெருவா அலைகிறோம். உங்களுக்கு 1 கோடி பாலிசி இருக்கா? தயவு செய்து இம்மிடியட்டா 1 கோடி பாலிசி எடுங்க. இந்த பைனான்சியல் இயர்ல ஒரு 100 பாலிசி அவசியம் பண்ணுங்க. நான் இந்த குரூப்ல பார்த்தேன், இந்த 6 மாதங்களில் எப்படி செயல்படுவது அப்படின்னு பார்த்தாங்க, அது கொடுத்திருந்தாங்க. என்னால முடியும். நான் காலையில எழுந்திருச்சு ஒரு 10 ஏஜென்ட் அழைச்சிக்கிட்டு 20 கிளைண்ட்டை என்னால பார்க்க முடியும் போது உங்களால ஒரு நாளைக்கு 10 பேரை அவசியம் பார்க்கலாம். காலையில ஆபீஸ் போற மாதிரி 10 to 5 மாதிரி நீங்க ஏன் ஒரு 10 பேரை பார்க்க கூடாது? ஒரு காயினை சுண்டி விட்டாலே 10க்கு 3 தலை விழுகுது, 3 பூ விழுகுது. ஒரு 10 பேரை பார்த்தா 3 பேர் அவசியம் பாலிசி போடுவாங்க. நான் நான் அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, 6 மாசத்துல எப்படி அதிகமான பாலிசி தர்றது அப்படின்னு என்கிட்ட குரூப்ல போட்டிருந்தாங்க. நான் கூட கான்செப்ட் செல்லிங் சொல்றேன். எங்க வில்லேஜ் எல்லாம் நிறைய பேசினா ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கடைக்காரர்கிட்ட போய் சிம்பிளா சொல்லுவான், ஐயா 100 ரூபாய் டெய்லி எடுத்து வாங்கய்யா, 20 வருஷம் 11 லட்சம் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துக்கு 6 லட்சம், ஆக 17 லட்சம். சிம்பிளா, ரொம்ப அவர் சொல்றதுக்கு நம்ம குரூப்ல நிறைய கிளாஸஸ் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும் போது அதை கவனிக்கிறதுக்கு ஆள் என்ன, நம்ம கவனம் சிதறிடுது. பார்ட்டிகிட்ட பேசும்போது சிம்பிளா பேசுங்க. அதே 25 வருஷம் எடுத்து வச்சாருன்னா 100 ரூபாய 20 லட்சம் ரூபாய் கிடைக்குது, குடும்பத்துக்கு 8 லட்சம் ரூபாய் கிடைக்குது. மெதுவா 100 ரூபாயில ஆரம்பிச்சு 500 ரூபாய்க்கு கொண்டு போங்க. 500 ரூபாய்னா 60 லட்சம் ரூபாய் கிடைக்குது, 30 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கிடைக்குது. அதே 25 வருஷம் கட்டினார்னா 1 கோடி ரூபாய் கிடைக்குது, குடும்பத்துக்கு 40 லட்சம் ரூபாய் கிடைக்குது. மணி பேக்கை நாங்க எப்படி சொல்றோம்னா, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்து வச்சா 5வது வருஷம் 1 லட்சம், 10வது வருஷம் 1 லட்சம், 15வது வருஷம் 1 லட்சம், 20வது வருஷம் 6 லட்சம். அதே 500 ரூபாய் எடுத்து வச்சா 5வது வருஷம் 5 லட்சம், 10வது வருஷம் 5 லட்சம், 15வது வருஷம் 5 லட்சம், 20வது வருஷம் ஆமா 30 லட்சம், 30 லட்சம், ஆக 45 லட்சம் கிடைக்குது. அவ்வளவுதான். இப்ப எல்லாருமே என்ன மனநிலையில இருக்காங்கன்னா, நான் எவ்வளவு கட்டுவேன், நீ எவ்வளவு தரு, அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதை சிம்பிளா சொல்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இன்னைக்கு நம்மளை பயமுறுத்துற ஒரு பெரிய விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட் தான். மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்ட் தான். ஏன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போறாங்கன்னா, யாருமே லாங் டைமே விரும்புறது இல்லை, எல்லாம் ஷார்ட் டைம் தான் விரும்புறாங்க. நம்மள்ட்ட அதிர்ஷ்டவசமா உற்சவ் இருக்கு, அம்ரித்பால் இருக்கு, சிப் இருக்கு, இண்டஸ் பிளக்ஸ் இருக்கு. 5 வருஷத்துல நீங்க லாங் டேம்ல கொடுக்க வேண்டிய சம்மச்சூட ஷார்ட் டேம்ல கொடுத்தோம்னா 10 வருஷம் 15 வருஷம் கிடைக்க வேண்டிய கமிஷன் ஈக்குவலா அதை விட அதிகமா
5 வருஷம் அதே சம்மஷீடு கொடுத்தா நிச்சயமா கிடைக்குது. ஏன் அதை நம்ம முயற்சி பண்ணக்கூடாது? இன்னொரு பெரிய விஷயம், இங்க இருக்கிற ஏஜ் குரூப் என்னன்னு எனக்கு தெரியல. நம்முடைய ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்ல இருக்க வேண்டிய ஏஜ் குரூப்பே 25 டு 35 தான். அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. நம்ம 55 60 நம்மளுடைய நண்பர்களை திருப்பி திருப்பி பார்க்கிறோம். அவர்களுடைய குழந்தைங்களை பாருங்க, உங்களுடைய குழந்தைங்களை பாருங்க. அவங்க யாருமே லாங் ரிட்டையர்மெண்ட் விரும்பல. ஷார்ட் எவரிபடி ஏர்லி ரிட்டையர்மெண்ட் தான் விரும்புறாங்க. அதற்கான திட்டங்கள் நம்மள்ட்ட இருக்கு. இந்த ஷார்ட் டைம் கொடுக்கறதுனால நம்ம கேலக்ஸி கிளப் ஆகலாம், எம்டிஆர்டி ஆகலாம். இது ஒரு பிளானோட ஒர்க் பண்ணுங்க. சரி, இது முடியுமா? நான் சொன்னேன், இன்னும் நிறைய பேர் இதை நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. 10 பேரை பார்க்க முடியுமா? ஒரு ஃபேக்டரிக்கு தேவை ரா மெட்டீரியல், ஒரு ஏஜென்ட்டுக்கு தேவை ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட். ஒண்ணுமே இல்லை. உங்க போனை எடுங்க, மினிமம் 1000 பேர் இருக்கு. உங்க வீட்டுல இருக்கிறவங்க போனை எடுங்க, உங்க குழந்தைங்க போனை எடுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் போனை எடுங்க. நிச்சயமா நமக்கு 1000 பேர் வந்துடாத. கரெக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 6 மாசத்துல, ஒரு மாசத்துக்கு 25 நாள் 10 பேர் உங்களால பார்க்க முடியலன்னா சொல்லுங்க, நான் வரேன். சத்தியமா வரேன். அலைஞ்சிருக்கேன், போயிருக்கேன். ஒரே நாள்ல 20 ஏஜென்ட்ட பார்த்திருக்கேன், ஒரே நாள்ல 50 கிளைண்ட்ட பார்த்திருக்கேன். அந்த துணிச்சலோட சொல்றேன், கிளம்பி வாங்க வெளியில, கிளம்புங்கய்யா. சாலமான் பாப்பையா சொல்ற மாதிரி கிளம்புங்கய்யா, ஜெயிச்சிடலாம். ஆக முடியும். இப்ப கூட நான் காலையில போனேன்னா ஒரு 5 ஏஜென்ட்டை என்னால பார்க்க முடியுது, ஒரு 10 கிளைண்ட்டை பார்க்க முடியுதுன்னா ரிட்டையர் ஆன என்னாலேயே எங்கன் எனர்ஜெட்டிக் ஏன் உங்களால முடியாது? தேவைகள்லாம் எனக்கு முடிஞ்சிடுச்சு, நானே ஓடிக்கிட்டு இருக்கேனே. இன்னும் நிறைய தேவைகள் இருக்க. நீங்க இப்ப கஷ்டப்பட்டாதான் பின்னாடி நல்லா இருக்கலாம். இந்த உலகத்துல 20ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய மரியாதை, பொக்கிஷம் என்னன்னா பணம். உங்கள்கிட்ட பணம் இருந்தாதான் மரியாதை. அந்த பணத்தை தயவு செய்து சம்பாதிச்சிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்கிட்ட குரூப்ல போட்டிருந்தாங்க 6 மாதத்தில் எப்படி செயல்படணும். 6 மாதத்துல, ஒரு மாசத்துல 25 நாள், 5 நாள் நல்லது கெட்டது சினிமா தியேட்டரு எல்லாமே வச்சுங்க. 25 நாள்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 10 பேரை பார்த்தீங்கன்னா நிச்சயமா நீங்க மினிமம் 6 மாசத்துல 1500 பேரை பார்த்துருவீங்க. 10:1னாலும் 150 பாலிசி, 10:2னாலும் 300 பாலிசி. இத நிச்சயமா உங்களால 300 பாலிசி முடியும். அட்லீஸ்ட் 150 100 பாலிசி ஈஸியா முடியும். நான் தலைவர் சீனிவாசன் அவர்கள் எங்க வீட்டுக்கு வந்திருக்காக, அவருடைய மீட்டிங் எல்லாம் போயிருக்கேன். இன்னைக்கு அவர் நம்மளிடம் இல்ல. இருந்தாலும் அவருடைய ஃபேக்டரியில இன்னைக்கு 8000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது அவருடைய கிளைண்ட் பல கோடி ரூபாய் வருமானம் வந்துகிட்டு இருக்கு. எங்க ஊர்ல 10 ஃபேக்டரி இருக்கு, பல கோடி ரூபாய் சிமெண்ட் ஃபேக்டரி, பல கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆனா நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, டென்ஷனா இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் ப்ராப்ளம். நீங்க ஒரு ஓன் ஃபேக்டரி நீங்க உங்களால உருவாக்க முடியும். தினமும் 10 பேரை பார்த்தா ஒரு 5 வருஷம் சீரியஸா, கொஞ்சம் சீரியஸா உடைங்க. நிச்சயமா உங்களால நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். வாழும்போது இது வேர்ல்ட் இஸ் பரியல் கிரவுண்ட். நம்ம எதையும் கொண்டு வர்றதில்ல, கொண்டு போக போறதில்ல. வாழும்போது அன்பு, ஆனந்தம், ஆரோக்கியம், அளவில்லாத வருமானத்தோட சந்தோஷமா வாழ்வோமே. கரெக்ட். இந்த ஏஜென்சில தானே அது முடியும், வேற எந்த ப்ரொஃபஷன்லயும் அது முடியாது. வாரிசுக்கும் வருமானம் கொடுக்குது, வேற எந்த ப்ரொஃபஷனல் இருக்கு? ஆக இந்த ஏஜென்சிங்கிறது புனிதமானது, கடவுள் போன்றது, தர்மமானது, தெய்வீகமானது. உணர்வு மதிப்பு கொடுங்க, வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நான் விவேகானந்தரோட கோட்டை ஒண்ணு சொல்றேன், ஆல் பவர் இஸ் வித் இன் யூ, யூ கேன் டூ எனி திங் எவ்ரி திங், பிலீவ் இன் தட். சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்காரு. நாம ஜெயிக்கிறோம், நாம ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கோம். ஒவ்வொரு முகவர் கூட்டங்கள்லையும் எங்களுடைய தேசிய தேசிய கீதம் என்னன்னா, எழுச்சி நின்று வெற்றி நிச்சயம்னு கத்துவோம். ஸ்ரீதர் சார் பிஎம்ஆ இருந்த போது ஒரு சாதாரண ஒரு மீட்டிங்ல சொன்ன வெற்றி நிச்சயம், அது போற இடங்கள்லாம் சொன்னாரு. அவருடைய தேசிய கீதமே வெற்றி நிச்சயம், ஜெயிப்போம், நாம ஜெயிப்போங்கிறது. நாம ஜெயிப்போம்னு கத்தாம நாங்க மீட்டிங்க முடிக்கிறதே கிடையாது. நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், நீங்களும் ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய பேரை பாருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சுலபமா ஜெயிக்கலாம், சுலபமா ஜெயிக்கலாம், சுலபமா வெற்றி பெறலாம். என்ன சார்? கரெக்ட். ஆமா நம்மளோட ரா மெட்டீரியல் அதுதான். ஆமா ஆமா.
வெற்றி பெறணும், நிறைய பேரை பார்க்கணும், பைத்தியமா இருக்கணும். எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், அரியலூர் எனக்கு பிடிக்கல, மத்தவங்கள பார்க்கிறது பிடிக்கல, மத்தவங்கள பேசுறது பிடிக்கலன்ட்டு. எனக்கு இன்னைக்கு அரியலூர் தான் சொர்க்க பூமி. 1 to 1 1 lakh 1 லட்சம் பேரை எனக்கு தெரியுற அளவுக்கு இன்னைக்கு அரியலூர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது. நாம் எது பிடிக்கலன்னு நினைக்குமோ அதுதான் பிடிக்கும். வாழ்க்கையில நமக்கு எது அது ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடும். நம்மளால ஒரு பெரிய சினிமா ஆக்டர் ஆக முடியும், பிரபலமா ஆகணும்னா. இல்ல பெரிய அரசியல்வாதி ஆக முடியாது. ஆனா ஒரு ஏஜென்ட் நினைச்சா அதை விட பெரிய ஆளா அந்த கிராமத்துல அந்த டவுன்ல வளம் வரலாம். நீங்க அது மாறணும், இலக்க வச்சுங்க. இந்த 6 மாசத்துல மினிமம் 100 பாலிசி தான் உங்க டார்கெட். உங்களுக்கு 1 கோடி இருக்கும். எத்தனை பேருக்கு 1 கோடி இருக்குன்னு தெரியல. தயவு செய்து இந்த முதல் நூற்றாண்டு விழால எல்லாருமே 1 கோடி பாலிசி எடுத்துக்கிட்டு வாங்க. இப்ப சார் முடியாது, ஏஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேணாம். வீட்டுல பையனுக்கு குழந்தைக்கு 1 கோடி பாலிசிக்கான ஒரு ஒரு உத்வேகத்தை, ஒரு 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 விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. ஆமா, அவேர்னஸ். நாம் செயல்பட்ட ஆமா, செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். அதுதான் செயல்படணும். கரெக்ட். ஆமா சார். வேற சார் சொல்லுங்க சார் நீங்க. ஆ, ஓகே. இப்போ இன்டராக்டிவா வச்சுக்கலாம் ஓகே சார். சார். நீங்க வேற ஏதாவது கண்டினியூ பண்ணுமா சார்? இல்ல இல்ல பரவாயில்ல சார், நாம செயல்படணும் சார். நேரம் இல்ல நமக்கு. நேரம் இல்ல. அதாவது நம்ம எல்லா விஷயமும் தெரியும் சார். இங்க இருக்கிற எல்லா குரூப்புக்கும் இங்க எல்லாம் தெரியுது. நீங்க பவர் பாயிண்ட் நவ் ஜீவன்லாம் எவ்வளவு கிளாஸ் நல்லா எடுத்தீங்க. எத்தனை பேர் அதை வெளியில போய் சொன்னாங்கன்னு கேளுங்க தயவு செய்து. உண்மை. திருப்பி திருப்பி என்ன வெளியில போங்க, நீங்க ஆளை பாருங்க. நீங்க நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் சார் இந்த முகவாண்மைங்கிறது. அவனை பார்த்து சிரிச்சு பேசி அவன் நல்லா இருக்கணும்னு சொல்ற ஒரே பிறவி நம்ம தான். கரெக்ட். அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கும், அவன் ஆயுசுக்கு நல்லா இருக்கணும், ஆயுசுக்கும் பிரீமியம் கட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிறவி, அற்புதமான வேலையை வச்சுக்கிட்டு வெளியில போங்க, வாங்க, ஜெயிக்கலாம் வாங்க. உங்களால பாலிசி பண்ற பார்க்க முடியலன்னா சொல்லுங்க, நான் இங்க இருந்து ஒரு 10 ஏஜென்ட் அழைச்சிட்டு வரேன். 100 பாலிசி பண்ண வாங்க, வெளியில வாங்க, ஜெயிப்போம் வாங்க. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர கரெக்ட். கரெக்ட். புதுசா வேற எந்த கோட்லாம் எடுத்து சொல்ல விரும்பல. அதனாலதான் பவர் பாயிண்ட்லாம் பவர் பாயிண்ட் எந்த பவர் பாயிண்ட் யார் எடுத்துட்டு போறாங்க? எங்க எஸ்டிஎம் கொடுக்காத பவர் பாயிண்டா விஷ்ணுதேவ் சார் அவ்வளவு பவர் பாயிண்ட் கொடுக்குறாரு. செயல்படுத்தணும், மக்களை பாருங்க. அரசியல்வாதியும் மக்களை பார்க்கறதுனாலதான் ஜெயிக்க முடியுது, நடிகரும் மக்களை பார்க்கறதுனாலதான் ஜெயிக்க முடியுது. நீங்களும் மக்களை பார்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கரெக்ட். உண்மை. ம். அஹ், சொல்லுங்க சார், வேற யாராவது சந்தேகம் நண்பர்களே, கேட்கறாங்களா? சார் இப்போ கொஞ்சம் ஓப்பனாக விட்டுருக்காரு. அதாவது உங்களுக்கு என்ன விதமான ஃபீல்டில் எந்த மாதிரி பிரச்சனைகள், அப்ஜெக்ஷன் ஹேண்டில்லேருந்து ப்ராஸ்பெக்டிங்லேருந்து சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்கு, என்ன எல்லாமே ஒரு ஃப்ரீயாக அழகாக கேட்கலாம். வி ஹாவ் எனஃப் டைம். நிறைய கேள்வி, ஏன்னா இதுக்கு மேலே ஒரு மோட்டிவேஷனோட உங்களுக்கு வெற்றிக்கு எப்படிங்கிறது சொல்ல முடியாது யாராலையும். இன்னும் நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை ஒன் பை ஒன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐ வில் அலோவ் யூ. ஓகே. லக்ஷ்மி நரசிம்மன். ஓகே. அன்மியூட் பண்ணிக்கோங்க லக்ஷ்மி சார். நரசிம்மன். சார் அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். சார் கேக்குதுங்களா? ம், கேக்குது, பேசு. கேக்குது கேக்குது சார் கேக்குதுங்களா? ஆ, கிளியர் சார், நல்லா கேக்குது சார். சார் தேங்க்யூ சார். சார் இப்போ ஃபீல்டுக்கு போனாவே எல்ஐசி சொன்னாவே எல்லாரும் வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்க. அதுக்கு என்ன சார் நம்ம பண்றது? அதுக்கு எல்ஐசின்னு சொன்னா என்ன சொல்றாங்க? வேண்டாம் இருக்குன்றாங்க. ஏன் எல்ஐசின்னு சொல்றீங்க? எல்ஐசின்னு சொன்னா நானா இருந்தாலும் வேண்டாம் தான் சொல்லுவீங்க, நீங்களா இருந்தாலும் வேண்டாம் சொல்லுவீங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி பேசுங்க, அவங்களுடைய குடும்பத்தை பத்தி பேசுங்க, அவங்களுடைய அதான் சார், இப்போ ப்ராப்ளத்துக்கு அவங்கள்ட்ட நம்ம ஆரம்பிக்கிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணீங்க. எடுத்தோடனே யாரையும் பார்த்து எல்ஐசி கேட்கவே முடியாதுங்க. ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணீங்க.
உங்களுக்கு எல்ஐசிக்காக அவங்க பாலிசி எடுக்கல, உங்களுக்காக அவங்க பாலிசி எடுக்கிறாங்க. நீங்க போகும்போதே அவருடைய நன்மையை சார்ந்து பேசுங்க, அவருடைய எதிர்காலத்தை பத்தி சொல்லுங்க, அவங்க குழந்தைகளை பத்தி சொல்லுங்க. இன்னும் என்கிட்ட ஒரு ரிட்டையர்டு டெவலப்மெண்ட் ஆபீசர் அரங்கசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் காருல செப்பல் இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும், ஸ்வீட் பாக்கெட் இருக்கும், பென்சில் இருக்கும், பேனா இருக்கும், பலூன் இருக்கும். அவரை பாக்குறவங்களுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் போனா எந்த வீட்லயும் எப்ப வருவாருன்னு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் எல்ஐசி ஏஜென்ட் வாழ்றாங்க. ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வந்து மினி சைக்ளோபோடியா மாதிரி எல்லாமே தெரியும். இந்த ஊர்ல எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும், இந்த ஊர்ல எத்தனை மணிக்கு பேங்க் திறப்பாங்க, இந்த ஊர்ல நல்ல ஃபுட் எங்க கிடைக்கும், நல்ல குக் எங்க கிடைக்கும், நல்ல கார்பெண்டர் எங்க கிடைப்பாரு, நல்ல கொத்தனார் எங்க கிடைப்பாரு, எல்லாமே எல்ஐசி ஏஜென்ட்டை நம்பி இருக்கக்கூடிய எத்தனையோ கிளைண்ட் இருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களை தகுதியை அதிகமாக்கிக்கீங்க. சரிங்க சார். இப்போ ஆமா, நான் வந்து புரியும். சின்ன ஒரு கேள்வி சார். நான் அதிகமா பார்த்தோம்னாக்கா கோல்கள் தான் போவேன் நான். புதுசாக தான் என்னங்க? பார்ப்பேன். புது ஆ, ஆட்கள் தான் பார்ப்பேன் நான். நிறைய பேர் நான் அவங்கள்ட்ட சரிங்க. பேசுறப்ப நான் வந்து எல்ஐசி இருந்து வரேன்னு சொன்னாவே அவங்க வந்து வேணாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பண்ணுவேன், சரி ஆமா, ஓகே சார் உங்க எல்ஐசி ஏதாவது சர்வீஸ் தான் சொல்லுங்க நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கார்டு பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேன் நான். அது வெரி குட். மேற்கொண்டு அவங்கள்ட்ட பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சார் எனக்கு. ஆமா, ஆமா. அதான் சார். இது ஒண்ணு, எல்ஐசி தொழில் மாதிரி கஷ்டமான தொழிலும் கிடையாது, அதே மாதிரி ஈஸியான தொழிலும் கிடையாது. நீங்க சொல்றது எல்லாருமே ஃபேஸ் பண்றதுதான். 61 வருஷமா இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. 61 வருஷமா பல கோடி ரூபாய் பல ஏஜென்ட் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கோயமுத்தூர் தலைவர் சீனிவாசன் அவர்கள் என்னிடம் சொன்ன விஷயம் என்னன்னா, முதல் முதல் ஒருவரை கவுண்டரை பார்க்க போனவர் 15 முறை அலைய வச்சு கோவத்துல சைக்கிளை தூக்கி வந்து வீட்டுல போட்டு உடைச்சதா சொல்லியிருப்பாரு. அப்ப அவர்கிட்ட இருந்தது ரெண்டே வேஸ்ட் தான், அதை கட்டி காய வச்சு போனதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெரிய கோடிக்கு அதிபதி ஆயிட்டாரு. தொடர் முயற்சி, தொடர் வெற்றி. சரிங்க சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார் நான். ரொம்ப நன்றிங்க சார். ஆமா, நீங்க ஜெயிக்கலாம் சார். நீங்க உங்க மனசுக்குள்ளாரே அவங்க ரிஜெக்ட் ஆகுறாங்கங்கிற ஒரு எண்ணத்துல போற மாதிரி எனக்கு தெரியுது. நாம தயவு செய்து இந்த ஆட்டி வீட்டை விட்டு வெளில போகும்போது அவன் நல்லதுக்கு போறான், அவன் குழந்தைக்காக நல்லதுக்கு சொல்றான், அவனுக்கு ஓய்வூதியத்தை பத்தி சொல்றோம்னு ஒரு எண்ணத்துல சொல்லுங்க. சரிங்க சார். எல்ஐசி பாலிசிங்கிற இந்த மைண்ட்ல எடுங்க. சரிங்க சார். கொரோனாவோட மோசமான கொரோனாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. கொரோனாவுக்காக மாஸ்க் போட்டுக்கிட்டோம், ஊசி போட்டுக்கிட்டோம், வெளியில வராம இருந்தோம், பயப்பட்டோம். அதை விட மோசமான கொரோனாங்கிறது ஆயில் இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கிறது அப்படின்னு அவன்கிட்ட தெளிவா சொல்லிட்டு வாங்க. சரிங்க சார். சாதாரண கொரோனாவுக்கே பயந்தையாடா, நீ வந்து அதை விட கொரோனாங்கிறது பர்மனன்ட் கொரோனா, நீ இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கிறதுன்னு அடிச்சு சொல்லிட்டு வாங்க. சரிங்க சார். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க. தேங்க்யூ. சுப்பிரமணியன் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் திரு வணக்கம் சார். வணக்கம் ராஜகோபால் சார். சார். வணக்கம் சார். வணக்கம் திரு மணவாளன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பேச்சு மிக மிக அருமை. அதான் நீங்க எல்லாம் வெற்றி கிராமத்துல பிரியம். ஓடியா எப்படி உழைச்சிருப்பீங்க நமக்கு தெரியும். சார் ரொம்ப வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். உங்களுடைய பணி தொடரவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ராமமூர்த்தி சார், ராமமூர்த்தி சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். ராமமூர்த்தி ஃப்ரம் வாணிபாடி பிரான்ச் சார். வணக்கம் கேலக்சி சார். கிளப் கேலக்சி கிளப் மெம்பர் கடந்த 33 ஏஜென்ட். பெரிய ஜாம்பவா, நீங்க தான் கிளாஸ் எடுக்கணும். டபுள் எம்டிஆர்டி பண்ணிருக்கிறேன். பட் சூப்பர் இப்ப பெரிய சேலஞ்சா இருக்கு சார். லாங் டேர்ம் ரிட்டர்ன் குறைவு, இது வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்றவங்களை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? சார். நீங்க காலம் ஃபுல்லா காப்பாத்துறவங்க ஒய்ஃபையே உங்க இன்னும் சரியா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் அவங்களை திருப்திப்படுத்த முடியல. ஏன்னா இந்த பாலிசி ஹோல்டர் திருப்திப்படுத்துகிறது ரொம்ப சிரமம். ஆனா இந்த பிரச்சனையே நீங்க கேலக்சியா எம்டிஆர்டையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. 16வது எம்டிஆர்டி முடிக்க போற நாளைக்கு. ஆமா, அப்புறம் நீங்க அந்த வார்த்தையா சொல்லக்கூடாது. இல்ல, இந்த நீங்க அப்ஜெக்ஷன் தான் எப்படி ஹேண்டில் பண்றது? உங்க ரூபத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமான்னு பாக்குறேன். அப்ஜெக்ஷன் சார், ஃபுல் பியூர் ரிலேஷன்ஷிப் தான் சார். பியூர்லா ரிலேஷன்ஷிப் தான். என்னுடைய ஏஜென்ட் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, நான் இந்த ஒரு அவருக்கு பெரிய நஷ்டமாயி வெளியூர் போயிட்டாரு, திருச்சிக்கு போயிட்டாரு. சவுந்தரராஜன் என்னுடைய முகவர். அவர் தொழில நஷ்டமாயிடுச்சு. அவர் என்கிட்ட கேட்டாரு, சார் எனக்கு ஒரு கடன்ல ஒரு 100 பேக் வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. அவர் புதுசா ஒரு ஏரியாவுக்கு போறாரு, 100 பேக் பிரிண்ட் பண்ணி 100 பேருக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேங்க, எல்ஐசி முகவரா இருக்கேன், உங்களுக்கு சர்வீஸ் பண்றேன், ஏதாவது தேவைன்னு.
10 பாலிசி கிடைச்சிச்சு முதல்ல. சூப்பர் 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 சார். 10 பாலிசி கிடைச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இருந்து எம்டிஆர்டி ஆயிட்டார். அருமை. நம்பிக்கையை விடாதீங்க. சரி நீங்கெல்லாம் டிஓடி பண்ற ஆளு. உங்க கிளைண்ட் பேஸ எடுங்க. உங்க கிளைண்ட் பேஸ்ல இருக்கக்கூடிய அவங்க குழந்தைங்களை பாருங்க. உங்க சரி. ஏஜ் குரூப்ல இருக்கிறத மாத்திடுங்க. ஆ. ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்ல 25ல இருந்து 35 உங்க கிளைண்ட் இவ்வளவு எம்டிஆர்டி பண்ணிருக்கீங்க, இவ்வளவு கேலக்ஸி பண்ணிருக்கீங்க. அவங்களோட குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க பாருங்க, அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள்கிட்ட தான் அதிகமான வெற்றி கிடைக்கும். உங்களால தான் மறுபடியும் எல்ஐசியால பெரிய வெற்றியை பார்க்க முடியும். தயவு செய்து டிஜெக்ட் ஆயிடாதீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ அடுத்த மீட்டிங் வரும்போது இன்னொரு எம்டிஆர்டி முடிச்சு எங்களோட பேசுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நண்பர்களே, எல்லாரும் கம் அப் வித் யுவர் ஓன் இது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இது பண்ணாதீங்க. திஸ் ஓப்பன் ஃபோரம். சார்ட்ட வந்து உங்களோட இதெல்லாம் கேளுங்க. என்ன, ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சைலண்டாக இருக்கிறதுனால நீங்கள்லாம் வெற்றியாளர்கள் நீங்களே நினச்சிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லையா, உங்களால் பண்ண முடியும்னு நினப்பா எனக்கு தெரியல. சிவஞானம், சிவஞானம் அட்மிட் பண்ணிக்கிறீங்களா சார்? சிவஞானம் சார், நீங்களே அட்மிட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம். அதாவது ஒரு படம் எடுத்தோம்னா ஒரு 3 மணி நேரம் திரைப்படம் பாக்குறேன்னா இனிஷியல்ல ஒரு டைட்டில் நேம் சொல்லுவாங்க, கடைசியில ஒரு டைட்டில் நேம் சொல்லுவாங்க. நீங்க படம் முழுக்க ஒரு டைட்டில் நேம் சொல்லியிருக்கீங்கன்னு இது அந்த வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் இதுதான் நம்மளோட மந்திர வார்த்தை. அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அத ரொம்ப நீங்க அதாவது மோட்டிவேட்டர் இல்லைன்னீங்க, ட்ரைனர் இல்லைன்னீங்க, அதெல்லாம் இல்லாம இது மோட்டிவேஷனும் இல்லாம எப்படி அது ட்ரைனரும் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அவ்வளவு அருமையா நீங்க சொல்லியிருக்கீங்க எல்லாமே. இதை நம்ம வேத வாக்கா எடுத்தாலே போதும். அதாவது நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரையும் அடி மேல அடி அடிச்சாதான் அம்மியா நகரம்னு சொல்லியிருக்காங்க. அது போல உடனே போன உடனே எல்ஐசின்னு உடனே யாருமே அது பேப்பரை வாங்கி வச்சுனாலும் சரி, கார்டை வாங்கினாலும் சரி சொல்றேன் இல்ல இருக்கு இல்ல அவ்வளவுதான் மேட்ரு. நீங்க சொல்ற மாதிரி ரிலேஷன்ஷிப். நான் போறேன் ஒரு சின்ன ஒரு வண்டிக்கு ஒரு பாலிசி கொடுக்குறேன், அவரை ஒரு 3-4 நாள் 4 மாசம் பாக்குறேன், அவரு ஒரு சின்ன பாலிசி போடலாம் சார் எல்ஐசிலன்றாரு. அந்த மாதிரிதான் ஒரு கண்டினியூட்டில தான் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்ன்றது வருமே தவிர நினைச்சா உடனே போன உடனே கையை கொடுத்தா இந்தாங்க பாலிசி எல்லாருமே சொல்லியிருக்காங்க சர்வசாதாரணமா. அது உண்மையிலே ஓப்பனா சொல்லியிருக்கீங்க. அது நம்மளோட டெய்லி டே டு டே ஃபீல்டு ஒர்க் செஞ்சே ஆகணும். இதுல மாற்றம் இல்லை. ரொம்ப அருமையா பேசிருக்கீங்க. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஜெயபிரகாஷ் சார். வணக்கம். வணக்கம். ஏன் வீடியோ சார் பண்ண மாட்டீங்களா? வீடியோல வர மாட்டீங்களா? வருவேங்க சார் வருவேங்க சார். அப்ப எங்களை பார்க்க பிடிக்கலையா? வாங்க பேசுங்க ஜெயபிரகாஷ் சார். சார் பேசுங்க சார். சார் உங்க சார் வணக்கம் நெட்வொர்க் சார். ப்ராப்ளமா? பேசுங்க சார். சார் இப்போ வந்துங்க சார், மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு இத பத்தி எல்லாம் நிறைய கம்பேரிசன் பண்றாங்க சார். ஆமா லைஃபை பத்தி எல்லாம் கம்பேரிசன் பண்றது இல்லைங்க சார். ஆமா சரிங்களா? ஆமா. இதுக்கு உங்களுடைய தீர்வு என்னங்க சார்? நேத்து கூட ஒரு கிளைண்ட் பேசுறேன் சார், பிஇ முடிச்சவரு. அவர் சரி. சொல்றாரு, மியூச்சுவல் ஃபண்டுல எனக்கு 25% வருது, ஷேர்ஸ்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன் பண்ணிட்டாருங்க சார். இதுக்கு உங்களுடைய தீர்வு என்னங்க சார்? நீங்க சொன்ன மாதிரி கொரோனா விட கொடுமையானதுன்னு சொன்னாலும் கூட அவங்க ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை இல்லைங்க சார். இதுக்கு என்ன தீர்வுங்க சார்? நீங்க தெளிவா சொல்லுங்க சார். மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் கேரண்டியா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல தேவைப்படுற பணம் கொடுக்க முடியாது. மியூச்சுவல் ஃபண்டால நிறைய பேருடைய எத்தனை பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு அந்த அளவுக்கு ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க. ஒரு குழந்தையோட 18 வயசுல பணம் தேவை, இந்த அளவுக்கு தேவைன்னா நம்மளால அம்ரித் பாலும் ஜீவன் தருண் சில்ட்ரன் மணி பேக்கால தான் கேரண்டியா தர முடியும். மியூச்சுவல் ஃபண்டை கண்டிப்பா குறை சார். சொல்லாதீங்க. அவர் நம்மளை விட்டு விலகிடுவாரு. சொல்லலைங்க சார், நேரத்துல சொல்லலைங்க என்ன சார், சார்? சொல்லலைங்க சொல்லலைங்க தேவைப்படுற சார், சொல்லலைங்க. நேரத்துல சரிங்க சார். தேவைப்படுற நேரத்துல தேவைப்படுற பணத்தை சார் நீங்க மியூட் ஆயிட்டீங்க சார், கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க. அதாவது தேவைப்படுற நேரத்துல தேவைப்படக்கூடிய பணத்தை எல்ஐசியால மட்டும்தான் தர முடியும்னு நீங்க சொல்லுங்க. ஓகேங்க சார், ரொம்ப மியூச்சுவல் நன்றிங்க ஃபண்ட் சார். நன்றி. கேரண்டியா கொடுக்க முடியாது இல்ல. நவஜீவன் நம்மள்ட்ட வந்திருக்க பாருங்க சார், அன்னைக்கு கிளாஸ் எடுத்தாரு. ஆமாங்க சார், அத்தனை பேங்க் டெபாசிட்டை விட அற்புதமான ரிட்டர்ன் இருக்கேன். கண்டிப்பா அதை கண்டிப்பா எத்தனை பேருக்கு நீங்க சொன்னீங்க?
அது உண்மைதாங்க சார், சொல்றது இல்லைங்க சார், உண்மைதான். சொல்றது இல்ல, அதேதான் சொல்றேன். அதான் இந்த கிளாஸ்ல சார் என்கிட்ட கேட்டாரு ஏதாவது பவர் பாயிண்டான்னு, ஒரு பவர் பாயிண்ட்டும் கிடையாது. HLV CNA கிரிட்டிக்கல் போய் சொல்லுங்க, நீங்களே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நவஜீவன் நீங்க எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நவஜீவன் சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க சார். சொல்லுங்க, திட்டங்கள் இருக்கு நம்மள்ட்ட. கண்டிப்பா சார், ரொம்ப நான் நன்றி ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அவரு மறுக்கிறதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லும் போது நீங்க தயாராகிடுங்க திட்டங்களோட. கண்டிப்பா சார். சரிங்க சார், நன்றிங்க சார், நன்றிங்க சார், நன்றி. அவசியம் சொல்லுங்க. இவர் ஜெயபிரகாஷ் சார் தான் உங்களுக்கு அந்த பட்டிமன்றத்தை அன்னைக்கு சார் ஒரு கிளாஸ் எடுத்தா என்னன்னு சொன்னார் இல்லையா? இந்த ஜெயபிரகாஷ் பட்டிமன்றம் நீங்க நடக்கிறப்போ சாரு மணவாளன் சாரை ஏன் கிளாஸ் எடுக்க கூடாது, அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணது அவர் தான். எனக்கு ஞாபகம் இருக்கு, அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது எனக்கு, அது வேற விஷயம். அவரோட ரெக்வஸ்ட் ஃபுல்ஃபில்டு டுடே. நவ் ஐ வுட் ரெக்வஸ்ட் பாக்யலட்சுமி மேடம், யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஸ் மேடம், யூ கேன் டாக். அன்மியூட் பண்ணிக்கோங்க. பேசுங்க மேடம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அதுவும் எல்ஐசி பாலிசி இல்லன்னா கொரோனாவோட கம்பேரிசன் பண்ணிருந்தீங்க. கண்டிப்பா இந்த வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். சரி சார், சரி. தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச் சார். நிறைய பேரை பாருங்கம்மா, நீங்க அடுத்த லீவ் மீட்டிங் வரும்போது 100 பாலிசி முடிச்சிருக்கணும். கண்டிப்பா சார். உங்களுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் இருக்குமா? உங்களுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் இருக்கு, பர்சனல் இன்சூரன்ஸ்? சார் கிட்டத்தட்ட 25 lakhs வச்சிருக்கேன் சார். வெரி குட், வெரி குட்மா, வெரி குட். மினிமம் அதை 1 crore ஆக்குங்க. எஸ் சார். ஆமா, ஓகே. தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ. 219 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஒரு பெரிய டாப் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்து ஒரு அச்சீவர் வந்து இப்போ லிக்காவாக இருந்து நமக்கு அட்வைஸ் பண்ணி நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. 35 வருஷம் அனுபவம் உள்ள ஆள். உங்களுக்கு என்ன அப்போ நீங்கள் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஏஜென்ட்ஸானுங்கிறது எனக்கு தெரியலை. இல்லை உங்களுக்கு எதுவுமே எல்லாமே தெரியும் அப்படின்னு இருக்கீங்களா? ஓப்பனாக இந்த மாதிரி நம்ம சஃபிஷியன்ட் டைம் கொடுத்து இன்டராக்டிவாக சார் வாண்டட் டு உங்களோட குறைகளெல்லாம் இது பண்ணீங்கன்னா அவர் சார் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவார். பி ஓப்பன். ஒன்றும் எல்லாரும் நம்ம குரூப் தான், இது நம்ம ஃபேமிலின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் கேள்வி கேட்கறதுனால யாரும் உங்களை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. தாராளமாக கேளுங்க, எல்லாரும் வந்து இதுவும் கிடையாது, சரியா? ஸோ கம் அப் வித் யுவர் ஓன். இது என்ன இது இருக்குது உங்களுக்கு, என்ன டவுட்டு, ஃபீல்டில் என்ன மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணுறீங்க, ப்ளீஸ். யாருனாலும் கேன் ஐ ஆஸ்க் எ கொஸ்டின், அதுக்கு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். யார் அது ஹேண்ட் ரைஸ் பண்ணால் நான் கொடுப்பேன். சார் எல்லாருக்குமே மனசுக்குள்ளார ரிஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்காங்க, அதான் உண்மை. ஆனா ரிஜெக்ஷனுக்கு ஒரு டார்கெட் வச்சுட்டா அவங்க கஷ்டம் எல்லாம் போயிடும். 100 பேர் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சந்தோஷமா வெளில போங்க, 10 பாலிசி வந்துடும். ரிஜெக்ஷனுக்கு ஒரு டார்கெட் வைங்க. அதான் எந்த ஒரு நல்ல விஷயமும் கொண்டு போய் சேர்க்கறது சிரமம் சார். டெய்லி யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், புரோட்டா சாப்பிடக்கூடாது, டீ காபி சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. மனசுக்குள்ளார அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நெகட்டிவிட்டி இருக்கு. தயவு செய்து உங்களோட அதிகம் பிசினஸ் பண்ணக்கூடிய முகவர்களோட பழகுங்க, அதிகம் பணம் வச்சிருக்கக்கூடிய பணக்காரரோட பழகுங்க. பாசிட்டிவிட்டி அப்பதான் வரும் உங்களுக்கு. நீங்க தான் கடவுள். இது ஜெயிக்கிறதுக்கு மந்திரம் வந்து 7 கடல் 6 மலை எல்லாம் கிடையாது, உங்கள்கிட்ட தான் இருக்கு, உங்க மனசுக்குள்ளார இருக்கு. என்னால முடியும். ஒருத்தர் சொன்னாரு எவ்வளவு கேலக்சி முடிச்சிருக்காரு, MDRT முடிச்சிருக்காரு, 65 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு, முடிக்கிறாரே. கரெக்ட். நான் தான் சொன்னேனே உங்களுக்கு, நானே ஒரு 1 லட்சம் பாலிசி கொடுத்துருக்கேன் யூனிட் மூலியமான்னு. இந்த 1 லட்சம் பேரும் வேணான்னு சொன்னவங்க தான், வேணான்னு சொன்னவங்க தான். என்கிட்ட ஏஜென்ட் எடுத்து விரும்பி யாரும் வரல, வேணான்னு சொன்னவங்களதான் 1000 பேரை ஏஜென்ட்டா கொண்டு வந்தேன். 100 பேரை பிரமாதோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிவகுமார் சார். சிவகுமார் சார். எஸ் சார். பேசுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். நான் வந்து ஒரு கம்பெனில வந்து பிளான்டா இருக்கேன் சார். எல்ஐசி வந்து 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் ஜீவன் ஆனந்த் ஜீவன் சாரல்ல ரொம்ப பாலிசி போட்டிருந்தேன் சார். அந்த 2 பாலிசியுமே இப்போ மெச்சூரிட்டியில வந்துச்சு. நிறைய பேர் பார்த்தோன்னா அந்த ஜீவன் சாரல் போட்டவங்களாம் கட்டின காசு மட்டுமே தான் வந்தது. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட பாலிசி போட்டிருந்தாங்க சார். ஆமா சார். அவங்க எல்லாருமே பார்த்தோன்னா எல்ஐசி அந்த அந்த ஜீவன் சாரல் போட்டவங்க யாரோ மறுபடியும் வந்து
அந்த பாலிசி ரிலேட்டட் பேசினாலே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார். உண்மைதான் சார். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அது வந்து 1 lakh சம் அஷ்யூர்டுக்கு வந்து 62,000 பே பண்ணா போதுன்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாலிசி போட்டு ஒரு 2-3 இயர்ஸ்ல மெச்சூரிட்டி வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ரொம்ப ஒரு இது சார் அது. அதனால நிறைய பேர் பாலிசி ஹோல்டர் வந்து பார்த்தோன்னா எல்ஐசினாலே ரொம்ப பேச மாட்டேன்றாங்க சார். இது உங்களோட பிரச்சனை இல்ல, இந்தியா முழுக்க எல்லா ஏஜென்ட்டுக்கும் பிரச்சனை. என்னோட ஏஜென்ட்டுக்கும் அதிக பிரச்சனை. நான் நிறைய பஞ்சாயத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன், நிறைய பஞ்சாயத்து என்னை தேடி வருது. அது உண்மை, நீங்க சொல்றது உண்மையான ஒரு விஷயம் தான். நாங்க என்னுடைய ஐடியா என்ன பண்ணோம்னா, ஒரு ஏஜென்ட்டுக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்த போது தயவு செய்து வேற ஏரியாவை போக்கஸ் பண்ணுங்க, வேற நபர்களை பாருங்க. நம்மள்ட்ட ஒரு பெரிய அது தவறு நடந்திருக்கு, அது முகவருடைய தவறு கிடையாது. அதுல இருந்து நம்ம வெளியில வந்துதான் ஆகணும். நீங்க மனம் கஷ்டப்படுறது நியாயமான விஷயம். நீங்க அதுல இருந்து வெளியில வரணும்னா இப்ப அலோகேஷன் சார்ஜ், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இல்லாம நிறைய யூனிட் பிளான் வந்திருக்கு, கேரண்டட் ரிட்டர்ன் பிளான் வந்திருக்கு. அதை எடுத்து சொல்லுங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நான் சொன்னேன் நான் ஒரு ஆப்பிள் வியாபாரிங்க, தெரியாம அழுகுன ஆப்பிளை கொடுத்துட்டேன் உங்களுக்கு, நீங்க மறுபடியும் ஆப்பிளே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடாதீங்க, அது என்னுடைய தவறு. நான் இப்ப நல்ல ஆப்பிளா அனுபவத்துல வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன். கரெக்ட். தவற ஒத்துப்போம், வேற வழியே இல்ல. நம்ம தவறுதாங்க, ஒத்துக்கிறேன், அதுக்காக மனசு கஷ்டப்படாதீங்க. எத்தனை பேருக்கு ஜீவன் சரல் கொடுத்தீங்க சார்? அட்மிட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு சார் அட்மிட் பண்ணிக்கோங்க சார். சார் டோட்டலா 350 பாலிசி பண்ணியிருக்கேன் சார். அதுல வந்து 50 பாலிசி வந்து ஜீவன் சரல் சார். அப்ப 50 பாலிசிதாரரை தவிர்த்துட்டு இன்னும் ஒரு 1500 பேரை பாருங்க. டெய்லி 10 பேரு, 6 மாசத்துல 1500 பேரு. அந்த 50 பேர் தானே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்க, கடவுள், பாலிசிதாரரு. அதை தவிர எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த சிந்தனையில இருந்து வெளியில வாங்க. ஜீவன் சரல் தெரியாத எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. தயவு செய்து அந்த லிஸ்டை எடுங்க, பாக்கலாங்களா? ஓகே சார். ஓகே பாருங்க. அது கஷ்டமான விஷயம் தான், நியாயம் தான். நீங்க உங்களுடைய வருத்தம் வந்து நியாயமான வருத்தம் தான். அது எல்லாருமே ஃபேஸ் பண்றோம். நாங்க ஜீவன் சரல் கொடுத்துட்டு பல பிரச்சனை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். உங்க கேள்விகள் எப்படி இருக்கணும்னா, நல்ல கேள்வி கேட்டீங்க. முடிஞ்சு போன சமாச்சாரத்தை இங்க பேச வேண்டாம், கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் இங்க கேட்க வேண்டாம். ஃபியூச்சரிஸ்டிக்கா உங்க growth ரிலேட்டட் நீங்க எப்படி பண்ணணும், அதுல ஏதாவது ப்ராப்ளம்னா கேளுங்க. சில ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு. நம்ம தப்பா வித்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும், அவ்வளவுதான். அதோட முடிச்சுக்கணும். நிச்சயமா. அடுத்தது கண்ணன் சார். கண்ணன் சார் அட்மிட் பண்ணிக்கோங்க சார். சார் உற்சாகமான மாலை வணக்கம் சார். என் பேர் மிஸ்டர் ஜி ஏ கண்ணன் சார், பெரியகுளம் பிரான்ச். பிரமாதம் சார். சூப்பர் சார். உங்க ஸ்பீச் எல்லாம் ரொம்ப எமோஷனா இருக்கு, எனக்கு வைப்ரேஷன் ஆகுது அப்படியே பயங்கரமா. சார் உங்களை மாதிரி என் பின்னாடி 100 முகவர்கள் அவங்களுடைய ஒரு அவங்க தூக்கி பிடிச்சிருக்காங்க அட்டை, அவ்வளவுதான். அவங்களுடைய அனுபவம் தான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சார் என்னுடைய கேள்வி என்னன்னா, அன்னோன் பர்சன் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து 200 பேருக்கு மேல இருக்காங்க சார். சரி சார். போன் நம்பரோட பேரோட, அவங்கள எப்படி சார் நான் கேப்சர் பண்றது? அதான் அவங்களுடைய ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சீங்க. சரிங்க சார். அவங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சீங்க. சரிங்க. அவங்களுக்கு அந்த தேவைக்கு உங்களால என்ன சொல்யூஷன் தர முடியும்னு சொல்லுங்க. இப்ப அன்னோன் யாரோ ஒருத்தர் தங்கராசுன்னு இருக்காருன்னா, தங்கராசுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை பேரு தீபான்னு வச்சீங்க. சரி சார். அவரை பிடிக்குதோ இல்லையா, அவர் குழந்தைய ரொம்ப பிடிக்கும். ஆமா சார். நீங்க அவர்கிட்ட, சார் நான் எல்ஐசில சக்சஸ்ஃபுல் ஏஜென்டா இருக்கேன், உங்க பாப்பாவோட கல்யாணத்துக்காக ஒரு 50 லட்சம் தரக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு சார், ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட 2 நிமிஷம் பேசலாமான்னு கேளுங்க. சரிங்க சார். அவருக்கு என்ன தேவையோ அதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைக்கு உங்களுடைய வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அவருக்கு ஓரளவு கேட்பாரு, நீங்க சொல்றதை கேட்பாரு. தேவையை கண்டறிஞ்சு ஆர்வத்தை உண்டாக்கி பிரச்சனைக்கு தீர்வு சொன்னால் வெற்றி நிச்சயம். சரி சரி.
ரெண்டாவது போனே எடுக்க மாட்டாங்க சார். அது என்ன சார் செய்யலாம்? அந்த ஏன்னா போனை அன்னோன் நீங்க மட்டும் அவருக்கு பர்சன்ங்கிறாங்க. பண்ணாதீங்க. ஆ அப்படி ஒண்ணும் நம்ம இறங்கி போக வேணாம், விட்டுருங்க அவரை. சரிங்க சார். கோடிக்கணக்கான பேர் மக்கள் இருக்காங்க. இருக்காங்க. சரி. ஏங்க 1 கோடி பேர் எல்ஐசி ஏஜென்டா இருக்கு, 12 லட்சம் பேர் தான் இன்னைக்கு போர்ஸ்ல இருக்காங்கன்னா, அந்த 12 லட்சம் பேர்ல நீங்க ஒரு ஆள்னா நீங்க சக்சஸ் ஆயிருக்கீங்க, கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. கரெக்ட். ஆமா சார். போனை எடுக்காத ஆளை விட்டுடுங்க. சரிங்க சார். போன ஏங்க நமக்கு எவ்வளவு போன் வருது. ஆமா ஆமா. ஒரு புடவை கடைக்கு போறோம், புடவை நம்ம எடுத்துடுறோமா? நம்ம வீட்டுல எடுத்துடுறாங்களா? பச்சையில மஞ்சள் கலர் இருக்கணும், மஞ்சையில சிகப்பு புள்ளி இருக்கணும், அதுல கருப்பு பார்டர் இருக்கணும், எத்தனை கடைக்கு போறாங்க. ஆமா சார். அதுக்காக அவன் கடையை மூடிட்டானா? இல்ல சார். சிரிச்ச மாதிரியே ஒவ்வொரு முறையும் புடவை எடுத்து போடுறான். ஆமா ஆமா சார். அதை விட சிரமமா நம்ம பணி இல்ல சார். இல்ல சார். நீங்க ரிலேஷன்ஷிப் வளர்த்துங்க, உங்களை தவிர்க்க முடியாத சக்தியா நீங்க உருவாக்கிங்க. எத்தனை பேருக்கு டைரி தரீங்க, எத்தனை பேருக்கு காலண்டர் தரீங்க, எத்தனை பேருக்கு தீபாவளி ஸ்வீட் தரீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல சார் நானு. தெய்வமே தெய்வமே கொடுத்திருக்க தெய்வமே. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். தரேன் சார். தரேன் சார். இல்ல நீங்க இப்போதே சொல்லிட்டீங்க ஒரு ஏஜென்ட் பத்தி. 3000 கேலண்டரு. ஆமா, டைரி 500 டைரி சொன்னீங்க. ஏங்க நீங்க ஒரு புடவை கடைக்கு போய் பட்டு புடவை வாங்கினாலும் ஒரு கட்டை பை 2 போட மாட்டானான்னு நிக்கிறோம். ஒரு பட்டாணி கடைக்கு போனா 2 பட்டாணி கையில எடுத்து பொறிச்சிக்கிறோம். எதிர்பார்க்கக்கூடிய உலகத்துல எதுவுமே தராம இருந்தா எல்லாமே சிரமம் சார். சரிங்க சார். தயவு செய்து ஏதாவது கொடுங்க சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். மாரிமுத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் காரைக்குடி மாரிமுத்து சார். வீடியோல வர மாட்டீங்களா? காரைக்குடியில இருந்து பேசுறதுனாலயா? இல்ல சார். இல்ல சார். உங்களை பார்க்க வேண்டாமா? நாங்கெல்லாம் பார்க்க வேண்டாமா உங்களை? நல்லா பாருங்க சார். நல்லா பாக்கணும் சார். பேசுங்க பேசுங்க. வாழ்க வளமுடன் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்பதான் முதல்ல பேசுறேன். வாழ்க சார். நான் இசட்டம் கிளப்ல இருக்கேன் சார். தொடர்ந்து ஒரே கிளப்ல 6 வருஷமா இருக்கதே ஒரு மாதிரியா தான் இருக்கு. நம்பர் ஆஃப் லைவ்ஸ் அதிகமா பண்றதுக்கான இது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. பிரீமியம்லாம் ஓரளவு. ஆமா, அதாவது அதிகமான நபர்களை பார்த்தா போதுங்க சார். நீங்க இசடம் கிளப் மெம்பருக்கு வந்திருக்கிறதே வாழ்த்துக்கள். எத்தனையோ பேரு சாதாரணமா இருக்காங்க. இசடம் கிளப் மெம்பர் உங்களுடைய அதிகமான முயற்சியில தான் வந்திருக்கீங்க. ஆமா சார். ஆமா சார். பட் 23 வருஷம் ஆச்சு, ஆண்டுகள் ஆயிடுச்சு எல்ஐசிக்கு வந்து. ஆனா பையனே ஒரே கிளாஸ்ல எத்தனை நாள் இருந்தா உங்களை சந்தோஷப்படுவீங்க? அடுத்த கிளாஸ் ஓவராண்டு. ஆமா சார். அதனால நீங்க அதிகமான நபர்களை பாருங்க, ரெஃபரல் கேளுங்க. இசடம் கிளப் மெம்பர்னா பஞ்ச் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சரியான சர்வீஸ் பண்ணாலே நீங்க அவங்களே ரெஃபரல் கொடுப்பாங்களே. கட்டாயம் சார். கட்டாயம் சார். உங்க பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சான்னு போய் கேட்க கூடாது. உங்க பாலிசி லேப்ஸ் ஆக போகுதுன்னு நீங்க போய் சொல்லணும். நல்லது சார். ஆமா, கட்டாயம் சார். ஆமா, மகிழ்ச்சி சார். நன்றி சார். ஆமா நண்பர்களே, சார் நம்ம சிஓடி மெம்பர்ஸ் யாராவது பேசணுமா? நண்பர்களே, இதுல நம்ம கேள்வி கேட்க தயங்குறோம்னா வெளியில போய் எப்படி பாலிசி கேட்போம்? சின்ன இதுவா இருந்தாலும் கேளுங்க சார். நமக்கு தானே என்ன சந்தேகமா இருந்தாலும் என்ன மனசுல இருக்கோ தயமா கேளுங்க. மோசமான நெகட்டிவா இருந்தாலும் கேளுங்க. It's an open forum anyway. Now I'll come back to you, Mr. Kandilal sir. Balachandar sir, unmute பண்ணிக்கோங்க சார். பாலச்சந்தர் சார், you can unmute yourselves. சார் கேக்குதா? பேசுங்க சார். சார் இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியும் பல்கா வந்து பாலிசி எடுக்கணும். நீங்க பேசுறப்போ எந்த பிரான்ச் எந்த ஊர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். திண்டுக்கல் சார், யூனிட் 2 சார். வெரி குட் சார், மகிழ்ச்சி சார். இப்போ நாங்க பக்கத்துல இருக்க கம்பெனிகளுக்கு மில்லுகளுக்கு எல்லாம் போய் ஒரு பிசினஸ் எடுக்கணும். சரி சார். இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 கம்பெனில போய் நான் ஒரு மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணி. நல்லது சார், நல்லது. ஆனா அவங்க அப்போதைக்கு அந்த ஃபயர் இருக்கும்போது ஓகே சொல்றாங்க. சரி சார். திரும்ப வந்து ஃபாலோ பண்ணும்போது வீட்டுல கேட்கறேன், இல்ல அப்புறம் பண்ணிக்கலாம், தள்ளி போடுறாங்க. இது இந்த அப்ஜெக்ஷன் எப்படி? நீங்க செஞ்ச பெரிய தப்பே கூட்டத்துல பாலிசி கேட்டதுதான் சார். சரி சார். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. நாங்க பெரிய குரூப் ஃபார்ம் பண்ணா பாலிசி எடுக்கணும்னு 2 பேர் நினைக்கிறத 20 பேருக்கு எடுத்து விட்டுருவாங்க.
அதனால தனித்தனியா அப்ரோச் பண்ணி ஒரு கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடி 10 பேர் ஏற்கனவே நீங்க கையெழுத்து வாங்கி அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த கூட்டத்தை தயார் பண்ணுங்க தயவு செய்து. நான் பாலிசி எடுத்திருக்கேன், பிரமாதமா என் குழந்தைக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பிறகு எல்லாம் வருவாங்க. கூட்டத்துல பேசும்போது ஒருத்தர் இது வேஸ்ட், சார் சொன்னார்ல ஜீவன் சரண்ல பிரயோஜனம் இல்ல, மணி பேக் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னார்னா எடுக்கிறவங்க கூட எடுக்க மாட்டாங்க. கூட்டத்துல மட்டும் கேட்டுறாதீங்க. தனித்தனியா உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை உருவாக்கிட்டு அந்த கூட்டத்துல அந்த சப்போர்ட்டர்ஸை வச்சுக்கிட்டு நீங்க கேட்டீங்கன்னா சௌரியமா. அது ரொம்ப முக்கியம் சார். சரி சார், தேங்க்யூ. இல்ல நீங்க தயார் பண்ணி வச்சீங்க, இந்த அரசியல்வாதி எல்லாம் தயார் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ஐயா நான் எடுத்திருக்க பாலிசி நான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு 10 பேரை தயார் பண்ணீங்க. இல்ல சார், அது பிரான்ச் அந்த கம்பெனி ஓனரே என்கிட்ட பாலிசி எடுத்துக்காரு, அவரே வந்து பேசினாரு, நான் பண்ணிருக்கேன் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எப்போதும் ஓனர் பேசினா தொழிலாளி கேட்க மாட்டாங்க சார். ஓனர் மேல அவ்வளவு கோபத்துல இருப்பாங்க. அதாவது சார் என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தரோட பினான்சியல் நீட்ஸ் வேற மாதிரி இருக்கும் சார். அதாவது குரூப்ல பேசினோம்னா நீங்க ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு பிரசன்டேஷன் பண்றதுங்கிறது வேற, மொத்தமா பேசுறது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் பாலிசி கொடுக்குறேன்னா ஒவ்வொருடைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் அவங்களோட ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுட்டு தனியாக அப்ரோச் பண்ணுறது நல்லதுங்கிறது சார் சொல்கிறாரு. எனக்குமே அது சரியாக படுது. முரளி சார், யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஸ். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். என் பேர் முரளி, நான் சென்னை திருவான்மியூர் பிரான்ச் ஏஜென்ட் சார். பிரமாதம் சார். பிஎம் கிளப்ல ஒரு 7 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் ZP கிளப் வரைக்கும் எனக்கு எல்லா பேராமீட்டர்ஸும் இருக்கேன். பட் லேப் செக்ஷனில் இப்போ கிளப்ல இல்லாமல் இருக்கேன். பட் அதர் தென் திஸ் என்னோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஈக்குவல் டு ZM கிளப் இருக்கு. பட் ஓகே, நான் இப்போ கேட்க வந்து சார் 2 விஷயம் சார். ஒன்று, இப்போ அன்னோன் பர்சன்ஸ் மார்க்கெட்டிங் பண்றதை பத்தி ஒரு மிஸ்டர் கண்ணன் பேசினாரு. எனக்கு அதே கேள்விதான். எனக்கு அதே என்னங்க, என்னுடைய தற்போதைய நிலைமை ஐ எம் நாட் ஏபிள் டு மூவ் அவுட் ஆஃப் மை ஹோம். ஓ சரி சார். மெடிக்கலி ஐ எம் நாட் அன்ஃபிட் டு கோ அவுட். ஓ பரவாயில்லை. ஓகே சரி சார். 10 இயர்ஸ் அப்படிதான் இருக்கேன் நான். ஓ சரி சார். வருஷம் ஆச்சு. இன்னொரு ப்ராப்ளம் வந்தால நான் இப்போதைக்கு ஹோம் ஒன்லி, ஐ கேனாட் கோ அவுட். ஓ சரி சார். எனக்கு நண்பர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3000 ஃபோன் நம்பர்ஸ் கிட்ட நேம் வித் ஃபோன் நம்பரோட இருக்கு. கோல்டு கால் மாதிரி பண்ணி அதை பண்ண முடியுமா? அது நான் பண்ண முடியுமா கேட்க சின்ன எதுவுமே கேட்க நினைச்சுக்காதீங்க. இப்ப இருக்க சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த பொலிமாக்கரி மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, நிறைய யூஸ் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. பட் என்ன வேற மாதிரி என்ன பண்ணலாம்னு எனக்கு என்ன, அதாவது ஆன் ரோல் இதெல்லாம் ஆன் அப்பாயின்மெண்ட் இருக்கணும்னு சொல்லுவாரு சில சொல்லுவாரு. ஆன் ரோடு ரெண்டுமே பண்ண முடியல. ஆன் அப்பாயின்மெண்ட் ஓவர் போன் தான் பண்ண முடியும். இந்த ஓவர் போன்ல மட்டும் பண்றதுக்கு என்ன மாதிரி ஒரு டிப்ஸ் தர முடியுமா? ஆமா சார். இப்ப சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்ட்டியை டைரக்டா பாக்குறது இல்ல சார். அவங்க ஒரு ஆபீஸ் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு 2 ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு அவங்க மூலியமா கூட தான் கேன்வாஸ் பண்றாங்க. நீங்களும் அதே மாதிரி உங்களால முடிஞ்சா நீங்க பண்ணலாம். அதோட இல்லாம அன்னோன் பீப்புள்கிட்ட நீங்க கேட்கும் போது அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல தெரியும். அந்த தேவை தெரிஞ்சா அதுக்கான ஒரு ஆர்வத்தை நீங்க உண்டாக்கலாம். அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. அன்னோன் பீப்புள்கிட்ட எடுத்தோடனே பாலிசி கேட்டா யாரும் போட மாட்டாங்க, நம்ம போனை எடுக்க மாட்டாங்க. நீங்க உங்க பேரை சொல்லிட்டு அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன தேவை, அதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆர்வத்தை அதிகமாக்கி அவங்க குழந்தைங்களுடைய படிப்பையோ இல்ல அவருடைய ஓய்வூதியத்தையோ அவருடைய பென்ஷனையோ இதே மாதிரி கிடைக்கும், அதுக்கு ஒரு ஐடியா நீங்க வாட்ஸ்அப்லயோ மெசேஜோ உட்கார்ந்த மாதிரி அனுப்பிச்சு லெட்டரும் அனுப்பலாம். தலைவர் கோயம்புத்தூர் சீனிவாசன் கடைசி வரைக்கும் கடிதம் போட்டுக்கிட்டு இருந்தார் எல்லாருக்குமே. அது அவருக்கு சக்சஸ் ஆகவும் இருந்துச்சு. நீங்க பெரிய சக்சஸ் ஆக முடியும் சார். தெருவில் அரையறவன் எங்க போறான் எங்க வரான்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கோம் நாங்க. ஆனா வீட்டுல உட்காந்து பொறுமையா யோசிச்சு என்ன பண்ணணும்னு தெளிவா பண்ணுங்க. எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம பண்ணலாம். 100 பாலிசி உங்களால பண்ண முடியும். தயவு செய்து உங்க போன்ல இருக்கக்கூடிய லிஸ்ட்ல என்னென்ன தேவை அவங்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுங்க. இப்பெல்லாம் ஆனந்தாலாம் வந்துருச்சு, நீங்க போகவே வேண்டியதில்லை.
சார் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல சார், வீட்டுல இருந்தபடியே ஒரு ஓடிபி சொன்னா போதும், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும், உங்களுக்கு என்னால சர்வீஸ் பண்ண தர முடியும்னு சொன்னாலே அவரு உங்களை விரும்புவாரு. நேர்ல பாக்குறத விட ஆனந்தால பண்றது இன்னும் உங்களுக்கு சௌகரியம். ஆனா அவருக்கு என்ன தேவைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களால கொடுக்க முடியும். ஆமா சார். அட்மிட் பண்ணிக்கோங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நீங்க வந்து சொன்னதுனால ஆனந்தம் நிறைய பண்ணிருக்கேன் சார். நான் அப்புறம் என்ன சார், அப்புறம் என்ன சார், ஆனந்தம் நிறைய பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோட யூனிட்ல நிறைய நான் தான் பண்ணிருக்கேன். என்னோட யூனிட்ல ஆனந்தம் ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன நீங்களே ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு நடத்தலாம், அந்த அளவுக்கு நீங்க பிரமாதமா பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். ஆமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்னதுனால ஐ வாண்டட் டு ஆட் ஒன் பாயிண்ட். வாட்ஸ்அப் காலில் நீங்கள் வாட்ஸ்அப் காலில் பேசலாம், லைவா வீடியோவில் ப்ரெசன்டேஷன் முதல்ல கொட்டேஷன் அனுப்பிச்சிட்டு 5 நிமிஷம் கிளாரிஃபை பண்ணிட்டு யூ கேன் க்ளோஸ் த சேல். ஆனந்தா இஸ் எனிவே இட் இஸ் தேர், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனிவே டூ வெல், ஆல் த வெரி பெஸ்ட். குணசேகர் சார் அட்மிட் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் குணசேகர், உளுந்தூர்பேட். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் குணசேகர், உளுந்தூர்பேட்டை சார். வணக்கம் சார். நான் பார்ட் டைமா தான் இருக்கேன். 7 இயர்ஸா இருக்கேன். இது வரைக்கும் மெம்பர் ஆகல. சரி சார். கிளப் மெம்பர் ஆக முடியல. ஆமா. நிறைய லேப்ஸ் வந்துருச்சு. இப்ப பெரும்பாலும் இ-நெட்ஸ் போடுறேன் சார். அவங்க ஒரு டியூ கட்ட மாட்டாங்க. சரி சார். அது மறுபடியும் கண்டினியூ ஆகுமா சார்? மொபைல்ல கட்டிக்கலாமா சார்? கூகுள் பே கட்டலாமா? தாராளமா சார். நீங்க வந்து எங்க பிரான்ச்ல ஒருத்தர் இ-நேச்சிலே எம்டிஆர்டி முடிக்கிறார் சார். நீங்க ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணுனா எந்த அளவுக்கு தீவிரமா இறங்குவீங்க, அந்த அளவுக்கு தீவிரமா பாலிசி ஹோல்டர் லவ் பண்ணுங்க சார். நீங்க பாருங்க, கேளுங்க சார். நீங்க லேப்ஸே ஆகாது. 0% லேப்ஸ் வச்சிருக்கிற எத்தனையோ முகவர்கள் இருக்காங்க. மதுரையில ஒரு ஆமா சார், லவ் பண்ணுங்க சார். இந்த வேலைய உங்களுக்கே ஐடியா வரும் சார். லீக் குரூப் வந்து கேள்வி கேட்டதே நீங்க தடையில இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அவங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு அமைச்சிருக்காங்க. நீங்க நேர்ல வந்திருக்கீங்க, டவுட்ட கேக்குறீங்க, சபரிமலை சன்னிதானத்துல அடிப்படிக்கு வந்துட்டீங்க. லீக் குரூப்ல நடக்கக்கூடிய மோட்டிவேஷன் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணாலே உங்களை கொண்டு போய் மேல விட்டுருவோம். சாமியை பார்த்தாலாம் வாங்க. சார் இன்னொரு சந்தேகம் சார், கேட்கலாங்களா? யாரை கேட்டாலும் என்ன சொல்றாங்க சார், ஷார்ட் டர்மா வேணும், குறைவா கட்டணும், பணம் நிறைய கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க சார். நம்மள்ட்ட இருக்க சிப் இருக்கு, இண்டெக்ஸ் பிளஸ் இருக்கு. அவங்க ஷேர் மார்க்கெட் வேணான்றாங்க சார். நீங்க ரொம்ப நாள் வாழணும்னா ரொம்ப நாள் பணம் கட்டணும்னு சொல்லுங்க சார். நீங்க ரொம்ப நாள் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க சார். சரி சார். சரி சார். சரி சார். இல்ல நீங்க ஷார்ட் டைம் இருக்கு, ஷார்ட் டைம் சொல்லுங்க சார். சரி சார். நான் உச்சம் சொல்றேன். ஆனா சரி சார், உச்சம் சொன்ன அமௌண்ட் அதிகமா இருக்குன்றாங்க. மினிமம் 5 lakhs இல்லைங்களா, அதனால தயங்குறாங்க. அவங்கள்ட்ட அது சீரியஸ்னஸ் சொல்லுங்க சார். இன்சூரன்ஸ் கான்செப்ட சொல்லுங்க சார். நீங்க பிளான மட்டும் சொன்னீங்கன்னா, பிரீமியத்தை மட்டும் பேசுனீங்கன்னா அவங்க பயப்படுவாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, அவருடைய வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு தகுந்த பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லுங்க. இன்சூரன்ஸ் கான்செப்ட சொல்லுங்க. திடீர்னு ஒண்ணானா அவர் குடும்பம் யார்கிட்ட போய் நிக்கும்? பிரீமியத்தை பாக்குறீங்களே, நீங்க கேளுங்க சார். நீங்க திடீர்னு உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருது, ஆபரேஷன் பண்ணணும், நல்ல டாக்டர் தானே பாப்பாரு. ஆமா சார். அதுக்கு போய் சிக்கனத்தை பாப்பாரா? இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கிறது டெய்லி நெஞ்சு வலி வேற மாதிரி. அத சொல்லுங்க அவர்கிட்ட. தைரியமா சொல்லுங்க. அவதான் எடுக்கலன்னு முடிவு பண்ணியாச்சே, சொல்லுங்க. திடீர்னு பைபாஸ் பண்ணணும்னா பிரீமியத்தை பாப்பியா? கடனை உடனே வாங்கி காப்பாத்துவீங்க. ஆனா நீ டெய்லி நெஞ்சு வலியோட இருக்கிற, இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கிற, ஆஞ்சியோலாம் பண்ண வேணாம், அதிகமான பிரீமியம் கட்டு. சரி சார். சொல்லுங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். ஓகே சார். ஓகே சார். அருமை. மிஸ்டர் ராமசாமி, மிஸ்டர் ராமசாமி ஃப்ரம் சென்னை, அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வெற்றி நிச்சயம் சார். வெற்றி நிச்சயம் சார். சார் நம்ம தொழில் வந்து
பிடிச்சு செஞ்சோம்னா எவ்வளவு வேணாலும் செய்யலாம் சார். ஆமா சார். இதுல ஒரே ஒரு கருத்து மட்டும் எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம வந்து ஏற்கனவே மேடம் சொல்லியிருந்தாங்க, அதோட கண்டினியூட்டி தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 232 வரைக்கும் போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 197 கொண்டு நம்ம கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ல 197 வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இது வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நான் வந்து 1 இயர் பேபி தான் இருந்தா கூடயுமே வந்து எல்லாருமே வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல ஃபுல்லா இருந்தாங்கன்னா நமக்கு வந்து பேச்சாளர்களுக்கும் வந்து ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் இல்லையா? இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோளை எடுத்து சொல்லிக்கிறேன் நான் ராஜகோபால் சாரை தான் ரொம்ப பாராட்டுறேன். ஒரு நாள் கிளாஸுக்கே நாம இவ்வளவு சிரமப்படுறோம், நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? அவர் வாரம் வாரம் ஒரு ஸ்பீக்கர் பிடிக்கிறதுக்கு என்ன சிரமப்படுறாரு, அவங்களெல்லாம் கடைசியா கொண்டு வரணுங்கிறாரு. இவரெல்லாம் நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஆளு. இவரை புடிச்சுக்கணும் படாருன்னு ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதாவது ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா சார், ஒரு 10 பேர் தான் நல்ல மார்க்கா வாங்குவாங்க, ஒரு 10 பேர் சுமாரா வாங்குவாங்க, ஒரு 10 பேர் லாஸ்ட் பெஞ்சா இருப்பாங்க. இது நேச்சுரலான ஒரு விஷயம். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 10 பேர்ல இருக்கீங்க, பெருமைப்பட்டுங்க. அருமை. இருந்தாலும் எங்க குரூப்புக்கு வேண்டி அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இதை வந்து போன செஷன்லயே ஒருத்தர் சொன்னாரு, நம்ம பாலசுப்ரமணியன் திருவொற்றியூர்ல இருந்து. ஏன்னா கடைசி வரைக்கும் இருங்க, எல்லா இதுலயும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துறாங்கிற ஒரு பாயிண்ட சொன்னாரு. அது என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எனவே விஜயா மேடம் பேசுங்க மேடம், அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம். வணக்கம் சார். மனவாளன் சார் வணக்கம். வணக்கம்மா சார். என் பேரு விஜயா. வணக்கம்மா. எங்க சிஓடி மெம்பர் சார். செஷன் சூப்பரா இருந்தது சார். என்னால வீடியோ ஆன் பண்ண முடியல, வெளியில இருக்கேன். பரவாயில்லம்மா, பரவாயில்லைங்க. லாஸ்ட் சார் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, பார்ட்டிசிபேட் எல்லாரும் இல்ல அப்படின்ற. வெற்றி நிச்சயம். யார் வெற்றி பெற போறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி காலையில கிளம்பி சாயந்தரம் வரைக்கும் ஃபீல்ட்ல இருந்தாதான் வெற்றி நிச்சயம். அந்த மாதிரி ஒரு மீட்டிங், ஆமா, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் யாரு எல்லா கருத்தும் கேட்கறாங்களோ லாஸ்ட் பாயிண்ட்ல கூட ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்படி இருக்கவங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் சார். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ சார். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்றீங்கல்ல, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெற்றி நிச்சயம். அதனாலதான் சிஓடி ஆயிருக்கீங்க. தேங்க்யூ சார். எல்லாம் எங்க சார் மூலியமா. ஓ, வெரி குட், வெரி குட் சார். நான் ஏன் சிஓடின்னு வச்சேன்னா, இன்டைரக்ட்லி எங்க கோர் ஆபரேட்டிவ்ங்கிறது வேற, எங்க 10 பேர் சிஓடி ஆணுங்கிறது ஒரு இன்டென்ஷன். புரிஞ்சுதா உங்களுக்கு சார்? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார். அதாவது எந்த வித பைசா இல்லாம ஓசியில கொடுத்தா யாரும் வரமாட்டாங்க சார். நீங்க பணம் சார்ஜ் பண்ணாதான் சின்சியரா சீரியஸா இருப்பாங்க. நிறைய பேர் புக்கு பிரசன்ட் பண்றாங்க, யாராவது படிக்கிறோமா, கடைசி வரைக்கும் படிக்கிறோமா? நம்ம காசு கொடுத்து வாங்கினாதான் நம்ம படிப்போம். ஆக 100 பேருக்கு மேல இங்க தொடர்ந்து இருக்கிறதே பெரிய இந்த லீ குரூப்போட வெற்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். ஜெயிக்கிறோமா? நான் என்னுடைய மீட்டிங்ல நான் ஜெயிக்கிறோன்னு கத்துவோம். நீங்க ஜெயிச்சே ஆகணுமா சார்? ஜெயிச்சிடும் சார். தேங்க்யூ. வேற யாரும் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். சார் சொல்லுங்க சார். அதாவது இந்த பெர்சிஸ்டன்சி ரேஷியோ கொஞ்சம் அங்க இங்க ஒரு ஆசிலேட்டிங்கா குறைஞ்சுட்டு அப்படியே ஏறிண்டு போயிட்டு இருக்கு நம்மளோட பாலிசிஸ். அப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம் முகவர்னோட வேலைதாங்கிறது சொல்லலாம். நிறைய பேர் சரண்டர் பண்றாங்க, பாலிசி லேப்ஸ் ஆயிருது. இதனால நமக்கு பெர்சிஸ்டன்சி ரேஷியோ நல்லா இருந்தா தான் அது வந்து ஆர்கனைசேஷனுக்கும் நல்லது, வாடிக்கையாளர்களுக்கும் நல்லது, கடைசியில தான் ஏஜென்சிக்கு நல்லது. இது சம்பந்தமா உங்களோட அட்வைஸ் இந்த போரத்துக்கு என்ன? அவ்வளவுதான் சார். இப்ப எல்லாருமே ஷார்ட் டைம் தான் சார் விரும்புறாங்க. அதை ஒண்ணும் மாத்த முடியல நம்மளால. ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை விரும்புறாங்க, ஷார்ட் டைம் விரும்புறாங்க. அதனாலதான் எல்ஐசிலேயே உங்களுக்கு வந்து பிளான் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. வேணா நம்பிக்கை, நீங்க வந்து வேற உங்களுடைய பர்சனல் அப்ரோச்ல மட்டும்தான் அதை லாங் டைமா கொண்டு போக முடியும். ஒரே ஒரு விஷயம், ஷார்ட் டைம்ல பிரீமியம் பேக்கப் பண்றாங்க, லாங் டைம்ல பிரீமியம் கம்மியா வருது. அதை நம்ம எடுத்து வேணா சொல்லலாம். அதிக நாள் வாழணும்னா அதிக நாள் பிரீமியம் கட்டுங்கன்னு சொல்லலாம். கரெக்ட். ஆமா, அதிகமான போனஸ் வரணும்னா அதிக நாள் பண்ணலாம். நம்ம 11225 ஜீவன்ஷீல இருக்கக்கூடிய பிரசன்டேஷனை கொடுங்க, எவ்வளவு மெச்சூரிட்டி வருது, பிரமாதமா. சார் நீங்க ரொம்ப நாள் ஆயுசோட வாழணும் சார், நீங்க ரொம்ப நாள் இருக்கணும் சார், நீங்க ரொம்ப நாள் பிரீமியம் கட்டலாம் சார், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி பாருங்க.
கரெக்ட். ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஷார்ட் டைம் போகும்போது பிரீமியம் கம்மி ஆயிடுது சார். கரெக்ட். லாங் டைம் போகும்போது பிரீமியம் கம்மி ஆயிடுது. அதை வேணா சொல்லலாம். ஆனா மக்கள் மனநிலை மாறிக்கிட்டு இருக்கு சார். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது சார். மாற்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். கரெக்டு. நான் இது தனிப்பட்ட முறையில் நான் உங்கள்கிட்ட நீங்கள் சொன்னது கரெக்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஏஜென்சி இந்த பாலிசி லேப்ஸ் ஆக காரணம் என்னன்னா, அப்கோர்ஸ் நீங்கள் தான் இன்னைக்கு ட்ரெயினரு, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்க வேணாம். பட் இந்த பாயிண்ட்டை இந்த ஃபோரம் உங்கள் மூலமாக நான் சொல்லணும், எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுனால சொல்ல வரேன். எதனால் லேப்ஸ் ஆகுதுன்னா, சரியாக நல்ல ப்ராடக்ட் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை ஒன்று, இல்லையா? சரியான சர்வீஸ் பண்ணுறது இல்லை. நிச்சயமா நமக்கு நம்பர் கவுண்ட் வேணும் அப்படின்னு சேலான பாலிசிஸ் அது டிஸ்கண்டினியூ ஆகும். இந்த மூணுத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி யாருக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து இருக்கும். கரெக்டா? அதுதான் சார் உண்மையான கருத்து. பாலிசி எடுத்தவருக்கும் என்ன பாலிசி எடுத்தோம்னு தெரியல, பாலிசி கொடுத்தவருக்கும் பாலிசி கண்டிஷனை பத்தி தெரியல. அதனால தானே இந்த கூலிங் ஆஃப்லாம் வருது. கூலிங் ஆஃப்ல அதனால தானே சரண்டர் பண்றாங்க. ஆமா ஆமா. நீங்க சார் நான் ஒரு பார்ட்டியை பார்க்க போனேன். அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்களுடைய குழந்தை தீப்திக்காக நம்ம கல்யாணத்துக்காக எடுத்தோமே சார், அந்த பாலிசி என்னாச்சுன்னு. அவர் ஐயோ அதை அலட்சியமா விட்டேன் சார், உங்க பொண்ணு தீப்தியோட கல்யாணம் சார், அலட்சியமா இருந்துறாங்க சார்னு உடனே போட்டு ரிவைவல் பண்ணிட்டாரு. அவரு அதை சொன்ன உடனே பயந்துட்டாரு. அதாவது அந்த எதற்காக எடுத்தோங்கிற இம்பார்ட்டன்ஸ புரிய வச்சுட்டா தொடர்ந்து கட்டுவாங்க. ஏதோ ஏஜென்ட் வந்துட்டாரு, அடிக்கடி வராரு, தொல்லை பண்றாரு, ஒரு பாலிசியை போட்டு தள்ளுவோங்கிற மாதிரி போனா அது லேப்ஸ் ஆயிடுது. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. தேங்க்யூ. மாலதி மேடம், மாலதி மேடம், யூ கேன் அன்மியூட். மாலதி மேடம் ப்ளீஸ். ஹலோ சார், வணக்கம். கேக்குதுங்களா சார்? வணக்கம் சார், கேக்குதுமா சார். ரொம்ப அன்பா, ஆரோக்கியமா, அருமையா, அட்டகாசமா, அற்புதமா, ஆனந்தமா பேசிருக்கீங்க சார். நல்ல ஒரு மோட்டிவேட் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும். அதோட அன்பு, ஆனந்தம், ஆரோக்கியம், அளவில்லாத வருமானம் எல்லாருக்கும் கிடைக்கணுமா? ஆமா சார். இந்த லீக் குரூப்ல இருக்கவங்களுக்கும் சரி, அதோட மற்ற இருபால் முகவ தோழர்களும் சரி, அளவில்லாத வருமானம் பெற்று நல்ல சந்தோஷமா, ஆனந்தமா, அற்புதமா வாழணும். நீங்க கிளாஸ் எடுத்ததுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு மனமாற வாழ்த்துறேன் சார். ரொம்ப வாழ்த்துக்கள். உங்க கிளாஸ் ரொம்ப அருமையா அற்புதமா இருந்தது. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். லால் பகதூர் சார், லால் பகதூர் சார் பேசுங்க சார். இவரோட முடிச்சுக்கலாம். சார் பேசுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். லால் பகதூர் சார். மாலதி மேடம் முடிஞ்சிருச்சு இல்லையா? நீங்க ஏதாவது பேசணுமா? முடிஞ்சிச்சு சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். லால் பகதூர் சார், யூ கேன் அன்மியூட். அன்மியூட் பண்ண தெரியலையா? என்னாச்சு சார்? அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். லால் பகதூர் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். என்னாச்சு? அன்மியூட் ஆலையே. நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன் சார். சார் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். சார் என்னோட பேரு சந்தான கிருஷ்ணன். நான் திருச்சி யூனிட் 1 பிரான்ச்ல இருந்து பேசுறேன். திருச்சி சார். சார் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, நிறைய மெசேஜஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், அவர் அடிக்கடி கொடுத்திருக்காரு. இந்த செஷன் இது வரைக்கும் ஆமா சார், எப்ப யாரு எந்த ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணிடுவாரு. அது ரொம்ப நல்ல விஷயம். இது மாதிரி யாரு என்னன்னே தெரியாது, அதுதான் நல்ல விஷயம். ஸோ இந்த லீக் குரூப் ஃபார்ம் பண்ணது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான செஷன் சார். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். செஷன் ரொம்ப அதாவது நம்ம நிறைய ஏஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு இருந்தாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் நிறைய பேர் போடுறாங்க, ஷேர்ஸ்ல நிறைய பேர் போடுறாங்க, பாலிசில போடல அப்படின்ற ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது எந்த கஸ்டமர்லாம் இப்படி சொல்றாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் நம்ம ஏஜென்ட் கேட்க வேண்டியது என்னன்னா, சார் இன்னைக்கு உங்களோட ஃபண்ட்ஸ் வேல்யூ தெரியும் சார், நாளைக்கு காலையில 10 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு உங்க ஃபண்ட்ஸோட வேல்யூ தெரியுமா நீங்க கேளுங்க கஸ்டமரை. கண்டிப்பா தெரியாதுன்னு சொல்லுவாங்க.
சார் நாளை காலையில 10 மணிக்கே தெரியாதுன்றீங்க. 10 வருஷம் கழிச்சு எப்படி சார் இது தெரியும்? நல்லா யோசிச்சு பாருங்க சார். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அவனே சொல்றான் சார். அதெல்லாம் மீறியுமா சார் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேளுங்க சார். கண்டிப்பா யோசிப்பாங்க யாரா இருந்தாலும். அப்புறம் இன்னும் சில பேர் வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பத்தியே பேசிட்டு இருந்தாங்க சார். மொத்தம் இந்த இந்தியாவோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 144 கோடி பிளஸ். முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு போய் விரட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பேர் டேப் பண்ணாம இருக்காங்க சார் இன்னும் எல்ஐசியில. நிச்சயமா கண்டிப்பா போன நிறைய பேர் ஒர்க் அவுட் ஆகும் சார். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோட ஒரு சின்ன அனுபவத்தை நான் சொல்றேன் சார். நான் வந்து நிறைய பேர்கிட்ட பழகிருக்கேன், டாப் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பழகிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, வி ஷுட் நாட் செல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. இல்ல, வி ஷுட் நாட் செல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. அப்படின்னா எல்லாத்துக்கும் வித்தா யாருக்குமே விற்க முடியாது, எல்லாருக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் விற்க கூடாது. ஒரே ஒரு ப்ராடக்ட கையில எடுத்துட்டு அதுக்கு தகுந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணா ஈஸியா முடியும் சார். இப்ப நம்மள்ட்ட அருமையான பாலிசி இருக்கு, அமிர்த் பால்னு. இல்ல ஒரு நிமிஷம் சார். இப்ப இந்தியாவோட நம்பர் 1 ஏஜென்ட் இப்படி பண்ணதுனாலதான் நம்பர் 1 இருக்காரு. இந்தியால பாரத் பிறகு எந்த ஏஜென்ட்டும் விற்க முடியாத கமிஷன் கம்மியா நினைச்ச ஜீவன் தாராவை எடுத்து அனைவருக்கும் கொடுத்தனாலதான் இன்னைக்கு அவர் முன்னேறதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஆளுங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கமிஷன் கம்மின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஏஜென்ட் வந்து கமிஷன் கம்மின்னு நினைக்காம பார்ட்டிக்கு நல்லதுன்னு நினைச்சு அதை பண்ணாங்கன்னா ஒரு நிறைய அதுலயே பாலிசி சார். சார் நீங்க சொன்ன மாதிரி சேம் கான்செப்ட் நான் ஒரு காய்லாங்கடைக்காரன்ட்ட கூட தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஆச்சரியமான விஷயம். என்ன நான் கேட்டேன், என்னங்க எல்லாரும் வந்து கிலோ வந்து 10 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க 12 ரூபாய்க்கு கொடுத்து எடுக்கிறீங்க, நஷ்டம் இல்லையா அப்படின்னு. இல்லப்பா, அது நஷ்ட கணக்கு இல்ல, உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர் எனக்கு கிடைப்பாங்க, அப்புறம் எனக்காக கஸ்டமர் வெயிட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதுல ரெஃபரன்ஸ் நிறைய வரும், இதுல கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு மத்தவங்களோட லாபம் தான் அதிகம் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. இப்ப நீங்க சொன்ன பரத் பட்டேல் சார் செஞ்சுட்டு இருக்க சேம் கான்செப்ட் நீங்க சொல்றது ஒண்ணுதான். நம்ம ஆளுங்க என்ன பண்றோம், 28% கமிஷன் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 14% அமிர்த் பால் கிடைக்கிறத வந்து எல்லாரும் விட்டுறோம். சில்ட்ரன் இந்த செக்மெண்ட் வந்து டேப் பண்ணாம இருக்கு சார். எல்லாரும் போய் சில்ட்ரன் கான்செப்ட் பேசினால ஈஸியா முடியும் சார். நம்ம அமிர்த் பால் அருமையான பிளான் சார். கேரண்டீட் அடிஷன்ஸ் 1 லட்சம் ரூபாய்க்கு 60,000 ரூபாய் எல்ஐசியில அடிஷன் கேரண்டீட் அடிஷன்ஸ் தராங்க சார். நம்ம ஆளுங்க நிறைய பேர் அது கமிஷன் கம்மின்றதுனால அதை கால்குலேட்டர் கூட போட்டு பார்க்கல சார். பிளான்ல எல்லா இயரும் நான் போட்டு வச்சிருக்கேன் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1,60,000 தர ரிட்டர்ன்ஸ் இந்தியாலே எதுவுமே கிடையாது, கேரண்டீட் அடிஷன்ஸ். நிச்சயமா அது நம்ம முகவர் நண்பர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, கமிஷன் கம்மின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஒரு 10 பாலிசி கமிஷன் கம்மின்னு வித்தா நீங்க நினைச்சு பாருங்க, 14%. அது ஒரு பெரிய அமௌண்ட். தேங்க்யூ மிஸ்டர் கிருஷ்ணா ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் அட்வைஸ். இந்த லால் பகதூர் சாரோட முடிச்சுக்கலாம். சார் கொஞ்சம் குயிக்கா நீங்க அன்மியூட் பண்ணுங்க சார். ஐ கேவ் யூ தி ஆப்பர்ச்சுனிட்டி. குயிக்கா பண்ணுங்க சார். அவர் நல்ல பாயிண்ட் சொன்னார் சார். ஒரு குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து தராங்க, நல்ல ஃபுட்டு தராங்க, நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, நல்ல ஃபியூச்சரை கொடுங்கன்னு இந்த அமிர்த் பாலா அவர் சொன்ன மாதிரி தரலாம் சார். கரெக்ட் கரெக்ட். லால் பகதூர் சார் பேசுறீங்களா சார்? யூ ஆர் unable to unmute your phone or laptop. I am helpless sir. So we will move to the next this one. ஓகே, டைம் ஆயிடுத்து. நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு. என்னோட ஸ்கிரீன் தெரியறது இல்லையா நண்பர்களே? மிக சிறப்பான ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த லீ குரூப் சரியாக ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ண இருக்கிறது. போன வருடம் விஜயதசமி நன்னாளில் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த வருடம் விஜயதசமி வருகிற 2 அக்டோபர் 2025 அன்று வருகிறது. நாங்கள் இதுக்கு ஒரு சின்ன இன்னோவேட்டிவா ஒரு செஷன் நடத்தலான்னு இருக்கோம். இதான் சொன்னேன் உங்களுக்கு என்னன்னு. ப்ராடக்ட் சாம்பியன் டைட்டில் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். நான் இப்போ காமிக்க போற 10 பிளானை பத்தி 10 பேர் பேசணும். 5 நிமிஷம்தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் நாளைக்கு 12 மணிக்குள்ள தனிப்பட்ட முறையில் என்னை கூப்பிட வேண்டும் மொபைலில். யாரு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு. நீங்க ஒருத்தர் வந்து ஜீவன் ஆனந்த்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஜீவன் ஆனந்த் கூப்பிட்டாருன்னா யாரு ஃபர்ஸ்ட் ஜீவன் ஆனந்துக்கு பேசினாரோ அவருக்கு தான் வழங்கப்படும். சரியா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப பார்த்துக்கோங்க. வேணும்னா போட்டோ எடுத்துக்கோங்க இந்த ஸ்கிரீனை. தீஸ் ஆர் ஆல் தி ப்ராடக்ட்ஸ் தசாவதாரம் பிளான்ஸ். ஏன்னா விஜயதசமிங்கிறது தசாவதாரம் பிளான். எங்களோட ஸ்டார் பர்த்டேன்னு வச்சுக்கலாம். ஈவன் தோ 12ஆம் தேதி நாங்கள் நடத்த போகிற செஷன் வேற, அதுக்கு வேற விதமான பிளான்ஸ் இருக்கு.
நாளைக்கு தனிப்பட்ட முறையில் இதை ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க. நாளை 12 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் தருகிறேன். என்னை கூப்பிட வேண்டும். 5 நிமிடம் கிறிஸ்பா அழகா யூஎஸ்பிஸ் பற்றி பேச வேண்டும். ஓப்பன் செஷனில் இட் வில் பி அப்லோடட். யூடியூப்ல பார்ப்பாங்க எல்லாரும். அருமையாக பேச வேணும். நீங்கள் எந்த அளவுக்கு பிளான்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியும். எனக்கு பிளான் கண்டிஷன்ஸோ இதுவோ அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க. 5 நிமிஷம் தான் தேவைப்படும். நாளைக்கு பேர் கொடுக்கணும். தசாவதாரம் பிளான்ஸ், ப்ராடக்ட் சாம்பியன், எது பெஸ்ட்டு, யார் நல்லா பேசினாங்கிறது ஒரு டிசைட் பண்ணி நாங்கள் ப்ராடக்ட் சாம்பியன் டைட்டில் கொடுப்போம். இதுதான் எங்களோட இது. ரைட். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் மணவாளன் சார். நவ் இட் இஸ் டைம் ஃபார் அவர் I would request our COT member, Mr. Kandilal sir, to render your vote of thanks. Kandilal sir. Yes, sir. Thank you. Thank you, sir. Good evening, sir. Thank you, sir. Session. அதாவது சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கடைசி மொமெண்ட் வரைக்கும் அந்த எனர்ஜி லெவல் குறையல சார். வெரி குட் சார். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் இந்த டாஸ்மார்க்குக்கே டார்கெட் இருக்கு, ஆனா நம்ம வைக்க மாட்டோம். அது கொஞ்சம் நம்ம முகவர்கள் யோசிக்கணும். ஏன்னா அதே மாதிரி சொன்னீங்க 5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. நம்ம எல்ஐசிக்காக நமக்குள்ள மிகப்பெரிய விஷயம். அதுமே அந்த ரிஜெக்ஷனுக்கு டார்கெட் வைங்கன்னு சொன்னீங்க. உண்மையாலே இது மாத்தி யோசிக்கின்ற மாதிரி மிகவும் அற்புதமான இது. ஏன்னா ரிஜெக்ஷனுக்கு டார்கெட் பெருசா வைக்க உண்மையாலே ரிசல்ட் கண்டிப்பா நல்லா. கண்டிப்பா சார், நிறைய கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி யாருடைய ஹார்ட்டும் நம்மளை யாரும் நம்ம தோக்கடிக்க முடியாது. நம்ம பிசிக்கலா ஊண்டாகலாம், ஆனா நம்மளோட இதயத்தை யாரும் ஊண்டாக்க முடியாதுன்னு ரொம்ப அழகா மூடி போட்டு முடிங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு சார். அதே மாதிரி இன்னும் முக்கியமான ஒண்ணு அந்த லேப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, லேப்ஸ் ஆக போகுதுன்றது சொன்னீங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாமே இந்த சில பாயிண்ட்ஸை பிடிச்சாலே போதும், நம்ம சாருக்கு நன்றி சொன்ன மாதிரி இருக்கும். நம்மளுடைய லைஃப்லயும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போன மாதிரி இருக்கும். சார், நம்ம ஏஜென்ட்ஸுக்காக இவ்வளவு சிரமம் பட்டு இவ்வளவு நேரம் கொடுத்து மிகவும் அற்புதமாக இவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு எங்கள் சார்பின் சார்பாகவும் அனைத்து முகவர்களின் சார்பாகவும் உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். பின்னால நீங்க இன்னும் நிறைய செஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு உங்களை ஒரு ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லாட் ஆஃப் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மணவாளன் சார் அவரோட அழைப்பை ஏத்து நடத்தி கொடுத்து அருமையான செஷன். ஏதாவது நிறைய விஷயங்கள் ஒரு இன்டராக்டிவா இவ்வளவு ஒரு ஓப்பனா ஃப்ரீயா எல்லாரும் கேட்டாங்க. நீங்களும் டவுட்டை கிளியர். ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. நம்பர் யாரோ கேட்டிருக்கீங்க, குரூப்லயே இருக்கு என்னோட நம்பரு, இருந்தாலும் சொல்றேன். 9841427592 குரூப்லயே இருக்கு நம்பரு. நாளைக்கு கூப்பிடுங்க 12 மணி வரைக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். We will close the session சார். டைம் முடிஞ்சு போச்சு சார். நீங்க அப்புறம் தனிப்பட்ட முறையில் சார்ட்ட வேணா பேசிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மணவாளன் சார். தேங்க்யூ சார்.